गुष्यते यस्य नगरे रङ्गयात्रा दिने दिने तमहं शिरसा वन्दे राजानं कुलशेखरं कुम्भे पुनर्वसौ जातं केरळे चोळपट्टणे कौस्तुभांशं धराधीशं कुलशेखरं आश्रये। श्रीवल्लभेति वरदेति दयापरेति भक्तप्रियेति भवलुण्ठनकोविदेति नाथेति नागशयनेति जगन्निवासेति आलापनं प्रतिपदं कुरु मे मुकुन्द। घुष्यते यस्य नगरे रंगयात्रा दिने दिने तमहं शिरसा वंदे राजानं कुलशेखरम। श्रीमद्वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடி தாமரைகளில் அடியனுடைய தண்டவத் பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். சுவாமியினுடைய நியமனப்படி ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்களின் பொருளை எளிமையாக ஒரு வருடத்துக்கு திவ்ய பிரபந்த தாரா என்கிற நிகழ்ச்சியின் மூலம் நாம் அனுபவித்து மகிழ்ந்தோம். அதைத் தொடர்ந்து ஸ்தோத்திரங்களினுடைய ஒரு வரிசையாக ஒரு தாரையாக அடுத்த தாரை துவங்கப்பட்டுள்ளது. அதில் முதல் ஸ்தோத்திரமாக குலசேகர ஆழ்வார் அருளிச் செய்த முகுந்த மாலை என்கிற ஸ்தோத்திரத்தை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் 21வது ஸ்லோகத்திலிருந்து 25வது ஸ்லோகம் வரை அர்த்தத்தை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியேனுக்கு ஜீயர் சுவாமி இட்ட நியமனம். அதன்படிக்கு அறிந்த மட்டில் அர்த்தங்களை விவரிக்கலாம் என்று துவங்குகிறேன். குலசேகர ஆழ்வார் ஆழ்வார்களுக்குள்ளே வைத்து தனிச்சிறப்புகள் பலவற்றை உடையவர். மற்ற ஆழ்வார்கள் அனைவருக்கும் வைராக்கியம் உண்டு, உண்மைதான். ஆனால் பணம் இல்லாத போது வைராக்கியத்தை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். குலசேகர ஆழ்வாருடைய சிறப்பு பெரிய அரசனாக இருந்தாலும் அந்த செல்வத்தில் ஆசை வைக்காமல் ஊனேறு செல்வத்து உடற்பிறவி யான் வேண்டேன், ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் என்று திரும்ப திரும்ப இந்த உலகத்து ஐஸ்வர்யத்தை செல்வத்தை நான் ஆசைப்படவில்லை, பகவானுக்கு செய்யும் தொண்டுதான் செல்வம் என்று உறுதியோடு இருந்தார். பெரிய அரசர், கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் என்று தானே சோழ தேசம், பாண்டிய தேசம், சேர தேசம் மூன்றையும் ஆண்டவர் என்று சொல்லிக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்டவராக இருந்தாலும் வைராகிய சிகாமணியாய் பகவானிடத்திலேயே அத்தியந்த பக்தியோடு திகழ்ந்தது குலசேகர ஆழ்வாருக்குடைய சிறப்பு. அவர் அவதரித்தது எண்டிசையும் ஏத்தும் குலசேகரன் ஊரென உரைப்பர் வாய்த்த திருவஞ்சிக்களம் என்று மணவாள மாமனிகள் சாதிக்கிறார். கேரள மாநிலத்திலே எர்ணாகுளத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவஞ்சிக்களம் என்கிற இடம், அங்குதான் குலசேகர ஆழ்வாருடைய அவதாரம் நிகழ்ந்தது. அங்கேயே ஒரு முகுந்தன் கண்ணனுக்கான சந்நிதி உள்ளது. அந்த கண்ணனுக்காகத்தான் குலசேகர ஆழ்வார் முகுந்தமாலை பிரபந்தத்தையே ஸ்தோத்திரத்தையே பாடினார் என்றும் சொல்லுவதுண்டு. ஆகவே ஆழ்வாருக்கு மிக நெருக்கமான தெய்வம். பொதுவாக குலசேகர ஆழ்வார்னு சொன்னால் குலசேகர பெருமாள் என்று தெரிவிப்பார்கள். ராமனிடத்தில் மிகுந்த ஈடுபாடுடையபடியால் அவருடைய பெருமாள் என்கிற பெயர் இவருக்கும் ஒட்டி கொண்டது. ஆனால் ராமனிடத்தில் மட்டுமல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலும் தனக்கு இருக்கும் ஆதரத்தை இந்த முகுந்த மாலை என்கிற ஸ்தோத்திரத்தின் மூலம் குலசேகர ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார். அதில் இன்றைய தினம்
21வது ஸ்லோகம் தொடங்கி 25வது ஸ்லோகம் வரை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். இதில் என்ன போக்கு உள்ளது, என்னென்ன சொல்லப்படுகிறது என்று முதலில் சுருக்கமாக தெரிவிக்கிறேன். 21வது ஸ்லோகத்தில் பகவானை அழைத்து, உன்னை விட உயர்ந்தவர் யாரும் உலகத்தில் கிடையாது, எனக்கு நன்மை செய்வதற்கு உன்னை விட்டால் உலகத்தில் ஆளும் கிடையாது, அதனால் நீயே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று முதலிலே குலசேகராழ்வார் பிரார்த்திக்கிறார். அதற்கு மேல் 3 ஸ்லோகங்கள் 22, 23, 24 இந்த 3 ஸ்லோகங்களையும் படிக்கும் பொழுது 3 சொற்களை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். மணி, மந்திரம், ஔஷதம் என்று 3 சொற்கள். பொதுவாக சாஸ்திரத்தில் இந்த 3ஐயும் சேர்த்து சொல்லுவதுண்டு. மணிமந்திர ஔஷதிகள், ஏதாவது ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் அல்லது ஏதோ ஒன்றை தடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மணிகளை பயன்படுத்துவதுண்டு, மந்திரங்களை பயன்படுத்துவதுண்டு, ஔஷதிகளை பயன்படுத்துவதுண்டு. உதாரணத்துக்கு, ஒருவருக்கு பாம்பு கடித்து விட்டது, அந்த விஷம் ஏறுவதற்குள் அவரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு 3 வழிகள் உண்டாம். ஒன்று மணி, அதுக்கு காருடமணி என்று கருடனோடு தொடர்பட்ட ஒரு குறிப்பிட்ட விதமான கல், உயர்ந்த கல் உண்டு. அந்த காருடமணியை கொண்டு வந்து அதை அந்த கடி உண்டவரிடத்திலே வைத்தோம் என்றால் அது அந்த விஷத்தை எல்லாம் போக்கிவிடுமாம். மணியை கொண்டு விஷத்தை போக்குவதுண்டு. அல்லது மந்திரம், கருடனை பத்தின மந்திரங்களை ஜபித்தோம் என்றால் அந்த மந்திரத்தின் வைபவத்தாலே விஷம் போக்கப்படுகிறது. அல்லது ஔஷதி, மூலிகைகள், என்னென்ன மருந்துகள் உள்ளனவோ அவற்றை இட்டோம் என்றால் அதுவும் விஷத்தை போக்கப் போகிறது. ஆக பொதுவாக எந்த ஒரு சிகிச்சை செய்ய வேண்டும், யாருக்காவது வியாதியை போக்க வேண்டும் என்றால் மணி, மந்திர, ஔஷதிகள் என்று இந்த 3ஐயும் தான் ஒரு சேர பிடித்து சொல்லுவதுண்டு. அதை போல குலசேகராழ்வார் என்ன பண்றார், பகவான் கண்ணதேதான் மணி என்று 22வது ஸ்லோகத்துல பாடுகிறார். பகவான் தான் மந்திரம் என்று 23வது ஸ்லோகத்துல பாடுகிறார். பகவான் தான் ஔஷதி, மருந்து என்று 24வது ஸ்லோகத்திலே பாடுகிறார். அப்ப மணி, மந்திர, ஔஷதங்கள், பகவான் மணியாக இருந்து என்னென்ன செய்கிறார், மந்திரம் செய்யும் எந்தெந்த காரியத்தை பகவான் கண்ணன் செய்கிறான், ஔஷதி மூலிகை செய்யும் எந்தெந்த வியாபாரங்களை எல்லாம் கண்ணன் செய்து கொடுக்கிறார் என்று இந்த 3 ஸ்லோகங்களாலே ஒரு கண்ணோட்டத்திலே கண்ணனை அனுபவிக்கிறார். அதற்கு மேலே 25வது ஸ்லோகத்தில் கிருஷ்ண ஸ்மரணம், கண்ணனை நினைத்து பார்க்கிறோமோ இல்லையோ, அது எவ்வளவு உயர்ந்தது, கிருஷ்ணஸ்மரணம் இருந்தால் அதனால என்ன பயன், கிருஷ்ணஸ்மரணம் இல்லாமல் போனால் அதனால என்ன குறைபாடு என்பதை 25வது ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். இதுதான் இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் 5 ஸ்லோகங்களுக்கான ஒரு அறிமுகம். இனி முதல் ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்ப்போம். 21வது ஸ்லோகம். ஹே கோபாலக, ஹே கிருபாஜலநிதே, ஹே சிந்து கன்யாபதே, ஹே கம்சாந்தக, ஹே கஜேந்திர கருணா பாரீண, ஹே மாதவ, ஹே ராமானுஜ, ஹே ஜகத்ரய குரு, ஹே புண்டரீகாட்சமாம், ஹே கோபீஜனநாத பாலய, பரம் ஜானாமி நத்வாம் வினா என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஹே ஹே என்று பகவானை திரும்ப திரும்ப விழிக்கிறார். அவனை அழைத்து அழைத்து, உன்னை தவிர எனக்கு வேறு ஒருவர் தெரியாது, உன்னை விட்டால் எனக்கு காப்பாளர்கள் கிடையாது, நீயே உயர்ந்தவன், நீயே தகுந்தவன், உன்னை மட்டுமே நான் அறிவேன் என்று இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறார். ஒவ்வொரு விழிச்சொல்லையும் பார்த்தோம் என்றால் பகவானுடைய ஒவ்வொரு குணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்தெந்த குணம் இருக்கிறபடியால் தான் அவர் ரக்ஷகனாகவே இருக்கிறார். இந்த குணம் இல்லாமல் போனால் அவர் மேல் நமக்கு நம்பிக்கையே வராது. அப்ப இங்க சொல்லும் ஒவ்வொரு திருநாமம் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு குணத்தைத்தானே குறிப்பிடுகிறது. யானி நாமானி கவுணானி விக்யாதானி மகாத்மனஹா என்று பீஷ்மர் தெரிவிக்கிறார். எல்லாம் கவுணமான திருநாமங்கள். கவுணம் என்றால் குணத்தை வைத்து வந்தவை, குணத்தை சொல்லக்கூடிய திருநாமங்கள் என்று பொருள். அப்படி இந்த ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு பண்பை சொல்லுகிறது, அல்லது ஒரு செயல், ஒரு லீலையை சொல்லுகிறது. அந்த லீலைக்கு பின்னால் ஒரு பண்பு இருக்க போகிறது. அப்படித்தான் வரிசையா பகவானை வெளிச்சொற்களாலே அழைக்கிறார். ஆழ்வார் பாசுரம் தெரியுமே, முளைக்கதிரை, குறுங்குடியுள் முகிலை, மூவா மூவுலகம் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய வாரமுதை, அரங்கமேய வந்தனனை, அந்தணர்தம் சிந்தையானை, விளக்கொளியை மரதகத்தை, திருத்தன்காவில் வெக்காவில் திருமாலை பாட என்று திருமங்கை ஆழ்வார் பாசுரம். வரிசையா ஆழ்வார் பரகால நாயகி வளர்த்த கிளி இப்படி வரிசையா சொல்றத. முளைக்கதிர்,
குறுங்குடியுள் முகில், இப்படின்னு பகவானுடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி ஆழ்வாருக்கு போய்கொண்டிருந்த உயிரை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துதான் அவர் வளர்த்த கிளி. அதை போல இந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் தொடக்கத்திலிருந்து அப்படித்தானே, ஜிஹ்வே கீர்த்தய கேசவம். இந்த பிரபந்தமே வெறும பிரார்த்தனைக்காக மட்டுமல்ல, இதுவே நாம சங்கீர்த்தனமாகவும் அமைந்திருக்கிறது. அப்ப எப்போதும் பகவன் நாமங்களை சொல்ல வேண்டும். அதனால வரிசையா வெளிச்சொற்களை அடுக்குகிறார் இந்த ஸ்லோகத்தில். முதலில் ஹே கோபாலக, கண்ணனுக்கே உரிய பெயர் கோபாலன். கோ என்றால் மாடுகள், பாலகா அப்படின்னா பாலனம் செய்பவர், அவற்றை ரட்சிப்பவர் என்று பொருள். கோபாலகன் அப்படின்னா மாடுகளை கன்றுகளை ரட்சிக்க கூடியவன் என்று பொருள். அதுதானே அவருடைய அடையாளம். இந்த அவதாரத்துக்கு கோபாலன் என்கிற ஒரு புது வேடத்தை பகவான் ஏற்றுக்கொண்டார். அதனோடு கூட ஆனந்தமா பசுமாடுகளை மேய்த்தார். திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி என்று ஆழ்வாருடைய பாசுரம். பகவானுக்கு வைகுந்தத்தில் இருந்து நித்தியசூரிகளை மேய்த்து மேய்த்து அலுத்து போய்விட்டதாம். அங்க போயும் மேய்க்கணுமோ இல்லையோ, இவர் இந்த கைங்கரியம் பண்ணுவார், அவர் அந்த கைங்கரியம் பண்ணுவார், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் மேய்க்கிறது. அவர்களை மேய்த்து மேய்த்து அலுத்து போய் அங்கிருந்து இங்க வந்து மாடு கன்றுகளை மேய்ப்பது ரொம்ப ஆனந்தமா பகவான் செய்தாராம். திவம், திவம்னா வைகுந்தம்னு அர்த்தம். வைகுந்தத்தில் இருப்பதை விட பசுநிறை மேய்ப்பு உவத்தி, உனக்கு பசுக்களை மேய்ப்பதுதான் பிடித்திருக்கிறது போலும் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார். அது பகவானுடைய கோபால வேஷம். ரொம்ப அழகான மனோகரமான திவ்ய ரூபம்னு தெரிவிக்கிறார்கள். பகவானுடைய கோபாலனான வேஷத்தை பார்த்தால் அப்படியே மனதை கவர்ந்து விடுவான். கூறத்தாழ்வான் தெரிவிக்கிறார், அம்போத நீலம் அரவிந்த தலாயதாட்சம் பிஞ்சாவதம்சம் உரரீகிருத வேணுபாணிம் துவாம் கோபவேஷ பரிகிர்மித காயகாந்திம் தன்யாஸ்ததா தத்ருஷுஹு உன்மதித அன்யபாவாக. யாரெல்லாம் பகவானுடைய கோபாலனான வேஷம், அந்த ஒரு அலங்காரம் இருக்கும் இல்லையோ, இன்னைக்கு சேவிக்கலாம். மன்னார்குடிக்கு போனோம்னால் ராஜகோபால சுவாமிக்கு இடையன போலவே வேஷம் சாத்துகிறார்கள் அல்லவா. ஒரே வஸ்திரம், அவருக்கு அந்த ஒரே வஸ்திரத்தை இடுப்பில் சுத்தி அதையே எடுத்து தலையிலே சுத்தி இருப்பார்கள். கையில ஒரு பக்கம் சாட்டையை பிடிச்சிட்டு இருப்பார், இன்னொரு கையை ஒரு இடையன் தோளிலே வைத்துக் கொண்டிருப்பார். அப்படியே கோபாலனையே சேவிப்பது போல் இருக்கிறது. அம்போத நீலம், மேகத்தை போல நீளமான கருப்பான வடிவத்தில் இருக்கிறார். அரவிந்த தலாயதாட்சம், மேகத்துல தாமரை பூத்திருக்கு. குளத்துல தாமரை பூத்து பார்த்திருக்கோம், மேகத்துல தாமரை பூத்தது போல கண்கள் இருக்கின்றனவாம். பிஞ்சாவதம்சம், அழகிய மயில் பீலியை தலையிலே சூடி இருக்கிறார். உரரீகிருத வேணுபாணிம், கையில் அழகான புல்லாங்குழலை வைத்துக் கொண்டு இசைத்துக் கொண்டே செல்லுகிறார். துவாம் கோபவேஷ பரிகர்மித காய காந்திம், இந்த கோபால வேஷத்தை கண்ணன் இட்டுக்கொண்டாரே, போட்டுண்ட உடனேதான் அவருடைய காயம், அவருடைய உருவம், திருமேனிக்கு காந்தி வந்ததா. முன்னுமே பகவானுக்கு எப்போதுமே காந்தி உண்டு. அவருடைய திருமேனிக்கு இருக்கிற ஒளி சூரிய சந்திரர்களுக்கு கூட கிடையாதுன்னு உபனிஷத் தெரிவிக்கிறது. ஆனா குரத்தாழ்வான் சொல்லுவது, வைகுந்தலத்தில் இருக்கும்போது சுமாரா ஒளி இருந்தது. எப்ப இந்த ஊருக்கு வந்து கோபாலனாக வேஷமிட்டு கொண்டானோ அப்பதான் பகவானுடைய உடலிலே திருமேனியிலே காந்தி பெருகியது. அப்படிப்பட்ட ஒளியை தன்யாஸ்ததா தத்ருஷுஹு, யாரோ சிலர் பாக்யசாலிகள், தாங்கள் புண்ணியம் செய்தவர்கள் மட்டும்தான் அந்த வடிவத்தை பார்க்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றார்கள் என்று கூறத்தாழ்வான் கொண்டாடுகிறார். அப்ப கண்ணன்னு சொன்னாலே அடையாளம் கோபாலன். பகவான் மாடுகளை கூட ரட்சிப்பேன். என்ன தாத்பரியம்னால், அவர் நம்மை ரட்சிக்க வரும் பொழுது மாடு தடுக்கவே தடுக்காது. பாருங்க, நம்மிடத்தில் இருக்கிற ஒரே தவறு அதுதான். பகவான் கை கொடுக்க வந்தாலும் வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறோம். மாடு வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதனால ஆனந்தமா பகவான் மாடு மேய்ப்பதற்கு வந்தார். அதைத்தான் கோபாலக, முதல் விழிச்சொல் கண்ணனுக்கான ஒரு சொல்லை இட்டார். ஹே கோபாலக, ஹே கிருபாஜல நிதே. இதுக்கு மூலம் என்ன சுவாமி, இவர் ஏன் இப்படி வந்து மாடு கன்றுகளை மேய்த்துக் கொண்டு இடையனாக பிறந்தார் என்றால் என்ன பண்றது, உள்ளுக்குள்ள இருக்கிற கருணை போட்டு ஆட்டி வைக்கிறது. நம்மை பாப புண்ணியங்கள் ஆட்டி வைக்கின்றன. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி நடந்துக்கோ, இப்படி பண்ணுன்னு. பகவானை கருணை என்கிற குணம் இருக்கிறதே, அது போட்டு ஆட்டி வைக்குமா. வைகுந்தத்தில் இருக்க விடுவது கிடையாது. போ, திரும்ப திரும்ப பிறக்க வேண்டும் பிறக்க வேண்டும்னு கருணைதான் பகவானுக்கு தூண்டுகிறது. மீனாய் அமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாய் காரான் ஏனமுமாய் கற்கியாம் இன்னம் கார்வண்ணனே என்று ஆழ்வார் பாசுரம். எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் பகவானுடைய திருமேனில் இருக்கிற கருப்பு குறையவே இல்லையா. அது ஏன் மாறும் என்றால், கருமை என்பது உள்ளுக்குள்ள இருக்கிற கருணையினுடைய வெளிப்பாடு. உள்ளுக்குள்ள கருணை நிறைய இருந்தா திருமேனி கருப்பா இருக்குமா. உள்ளுக்குள்ள அடியே நம்மளை பத்தி இன்னைக்கு கருப்பா இருக்கிறவா வெளுப்பா இருக்கிறவாளை சொல்லி நினைக்க வேண்டாம். கண்ணனுக்கு இருக்க, மேகத்துக்கு இருக்கோ இல்லையோ,
மேகத்துக்கு எப்ப மழை பொழிவதற்கான நீர் தன்னிடம் இருக்கிறதோ அப்ப கருப்பா இருக்கு. மழையெல்லாம் கொட்டி முடிச்சாச்சுன்னா வெளுத்து போயிடுறது. அப்ப கருணை கிடையாது. அப்ப கருணை இருந்தா கருப்பு, கருணை இல்லாட்டா வெளுப்பு. அத போல பகவானுக்கு இந்த அவதாரத்துக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அவருடைய கருணை என்கிற குணம். அதத்தான் கிருபா ஜல நிதி, கருணையினுடைய கடலாக இருக்கிறார். அருள்மா கடல் ஆழ்வார் பாடுறார். சிறுபுலியூர்ல பகவான் சயனித்திருக்கிறாரே, சிறுபுலியூர் சலசயனத்து அருமா கடல் அமுதே உனதடியே சரணாமே. அருள்மா கடல், கிருபா சமுத்திர பெருமாள்னு பெயர். கருணையே ஒரு கடல், ஜலக்கடல். நாம பாக்கிறோம், கடற்கரைக்கு போனோம்னா பகவான் கருணை கடலாம். அந்த கருணை நிறைந்து இருக்கிறபடியால் தான் கோபாலனாக பிறந்தார். அப்ப முதல்ல கோபாலன் அவதாரத்தை சொன்னார். அவதாரத்துக்கு மூலம் என்ன? பாப புண்ணியத்தால் நம்மை போல் பிறக்கவில்லை, கருணையால பிறக்கிறார். அத கிருபாஜல நிதே என்று தெரிவித்தார். கிருபை என்றால் ஒருவர் துக்கப்படுவதை பார்த்து அதை போக்கும் எண்ணம், அதை பொறுக்க முடியாமல் தானும் வருத்தப்பட்டு அதை போக்க வேண்டும்னு எண்ணம் வருகிறதே, அதைத்தான் கருணைன்னு சொல்லுவார்கள். ஆனா சுயநலம் இல்லாமல் இருக்க வேண்டும். சுவார்த்த நிரபேட்ச பரதுக்க அசகிஷ்ணுத்துவம்னு தெரிவிப்பதுண்டு. தனக்கு ஒரு நலனை எதிர்பார்க்க கூடாது. தன்னலம் இல்லாமல் வேறு ஒருவர் துன்பத்தை பார்த்து இறங்கி உதவுவதுதான் கிருபைன்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கருணை என்கிற ஜலத்தை கொள்ளும் நிதியாக, கடலாக பகவான் இருக்கிறார். கிருபாஜல நிதே. சரி, இவ்வளவு கருணை எப்படி அவரிடத்துல வந்தது? தானா இயற்கையா இருக்கா, இல்ல யாராவது வந்து சேர்த்தார்களா என்றால் அடுத்து சொன்னார், ஹே சிந்து கன்யாபதே, தானாவே கருணை உண்டு. ஆனா அந்த கருணை மறைந்து இருக்குமா. தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷ்மியா சக என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. பகவான் தான் ரக்ஷகர், அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அவர்தான் படைக்கிறார், அவர்தான் காக்கிறார், அவர்தான் அழிக்கிறார், அவர்தான் மோட்சம் கொடுக்கிறார், அவர்தான் சேஷி, எல்லாம் அவர்தான். ஆனால் அவர் ரட்சிக்கும் பொழுது அவருடைய கருணையை தூண்டுவதற்கு பிராட்டி அருகிலே இருக்க வேண்டுமா. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகா என்று புராணம் கூறுகிறது. அப்ப காருண்யத்தை தூண்டுபவள் பெருமானிடத்துல காருண்யத்தை உண்டாக்க தேவை கிடையாது, எப்பவுமே கருணை உண்டு. ஆனால் அதை தூண்டிவிட வேண்டும் அல்லவா. அப்ப இவ்வளவு கருணை அவரிடத்துல வெளிப்படுவதற்கு காரணம் சிந்து கன்யா பதே. சிந்து கன்யான்னு பிராட்டிக்கு திருநாமம். பார்க்கடலை கடையும் போது கடலிலிருந்து பிறந்தாள் அல்லவா, கடல் மகள் அப்படின்னு சொல்லலாம். சிந்து கன்யா என்று சம்ஸ்கிருதத்திலே தெரிவிக்கிறார். சிந்து கன்யா பதி. பார்க்கடல் கடையும் பொழுது பிராட்டி வெளியே வந்தாள். வந்து ஒரு சுத்து எல்லா தேவர்களையும் பார்த்தாளாம். இவர்கள் யாரும் நமக்கு தகுதியானவர்கள் அல்லர்கள், பெருமான் நாராயணனே உகந்தவர் என்று தன் கையில் இருந்த மாலையை அவன் கழுத்திலே இட்டு ஏறி அவனுடைய மார்பில அமர்ந்தாளாம். பஷ்யதாம் சர்வதேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று தெரிவிக்கிறார் விஷ்ணு புராணத்தில். இத்தனை பேர் பார்க்கும்போது ஏறி பகவானுடைய திருமார்பில் அமர்ந்து எல்லாருக்கும் பார்த்து ஆசீர்வாதம் மங்களாசாசனம் பண்ணாலாம் பிராட்டி, அனுகிரகம் செய்தாள். அப்ப சிந்து கன்யா பதி, அவளை அடைவதற்குத்தான் பார்க்கடல் கடைந்ததே. தேவர்களுக்கு அமுதம் கொடுப்பது என்பது சாக்கு. உண்மையில் அமுதில் வரும் பெண்ணமதுண்ட எம்பெம்மான், அந்த மகாலட்சுமி தாயாரை தான் அடைவதற்காகத்தான் அமிர்த மதனம் பண்ணார். அப்ப முதல்ல அவதாரம் கோபாலன். அதுக்கு காரணம் கருணை கடலா இருக்கிறார். அந்த கருணைக்கு தூண்டுபவர் யார்? சிந்து கன்யாபதே. பிராட்டிக்கு கேள்வனாக இருப்பதால் தான் இவ்வளவு கருணை வெளிப்படுகிறது என்று தெரிவித்தார். அதுக்கு மேல ஹே கம்சாந்தக, ஹே கஜேந்திர கருணா பாரீண, ஹே மாதவ. பகவான் அவதாரத்துல பண்ற ரெண்டு காரியங்களை சொன்னார். ஒன்னு தீயவர்களை அழிப்பது. ஹே கம்சாந்தக. கம்சன் என்றால் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அகங்காரத்தின் வடிவம்னு வச்சுக்கணும். சாதாரண ஒரு கம்சனை போக்கினால் நமக்கு என்ன? நம்மிடத்தில் இருக்கும் அகங்காரம் அதை போலத்தானே இருக்கிறது. அதை அழிக்கும் வல்லமை படைத்தவர் ஹே கம்சாந்தக என்று கம்சனை கொன்னது துஷ்ட நிரசனம், தீயவர்களை அழித்தது. வாறுகடா வருவி ஆனமாமலையின் மறுப்பினை குவடிரு தொருட்டி ஊர்கொள் தின்பாகன் உயிர் செகுத்து அரங்கின் மல்லரை செத்து சூழ்பரன் மேல் போருகடா வசுரர் புறக்கிட மாடமீமிசை கஞ்சனை தகர்த்த சீர்கொள் சித்தாயன் திருச்செங்குன்னூரில் திருச்சித்தாரெங்கள் செல்சார்வே என்று ரொம்ப அழகா ஆழ்வார் வர்ணிக்கிறார். முதல்ல குவலையாபீடம்னு யானை வந்துதான், அதனுடைய தந்தத்தையும் முறித்து யானையும் கொன்றான். அடுத்து பாகன் ஓடி வந்தான், அவனையும் செற்றான் கண்ணன். அப்புறம் மல்லர்கள் வந்தார்கள், முஷ்டிகஞ்சானூரன் தோசரன், அவர்களையும் கொன்றொழித்தான். மாடமீமிசை
பெரிய மாடிக்கு மேல மாடத்திலே அமர்ந்திருந்தான் கம்சன். கண்ணன் வர வேகத்தை பார்த்து சுத்தி இருந்த அரசர்கள் எல்லாம் நம்மால ரட்சிக்க முடியாதுன்னு ஓடத் தொடங்கி விட்டார்கள். கம்சனை பிடித்து கீழே தள்ளி கொன்று விட்டார் பகவான். அப்படி கம்சாந்தகன், அந்தகன்னா அவரை கொன்றவர், அவருக்கு மிருத்யுவாக இருந்தவர். அப்படி கம்சனை அழித்தது போல் நம்முடைய அகங்காரம் முதலான தீய எண்ணங்களையும் அவர்தான் அழிக்க வேண்டும். ஹே கம்சாந்தக. உடனே அடுத்தது ஹே கஜேந்திர கருணா பாரீண. தீயவர்கள் அழித்தால் மட்டும் போருமா, நல்லவர்களுக்கு அருள் புரிய வேண்டுமே. கஜேந்திரன் ஒரு யானை, பகவானையே பிரார்த்தித்து நீ வந்து என்னை ரட்சிக்க வேண்டும், உன்னை விட்டா எனக்கு யாரும் ரட்சகர்கள் கிடையாது என்று பகவானை அழைத்தது. கஜேந்திர கருணா பாரீணன். பாரிணன்னா அதற்கு தகுதி உடையவர், சாமர்த்தியம் உடையவர்னு அர்த்தம். ஏன்னா கஜேந்திரனுக்கு உதவி செய்யணும்னால் அதுக்கு தனி சாமர்த்தியம் வேணுமோ இல்லையோ. அந்த யானையை அழைக்கும் பொழுதே முழுமுதற் கடவுள் யாரோ, உலகத்துக்கெல்லாம் முழுமுதற் காரணம் யாரோ அவர் வந்து ரட்சிக்க வேண்டும் என்று கஜேந்திரன் கேட்டார். இல்லாட்டா எந்த தெய்வம் வேண்டுமானாலும் வந்திருக்கலாமே. இவர் அழைத்தது முழுமுதற் காரணத்தை. அதனால பகவானே ஓடி வந்து அந்த யானையின் துயரத்தை தீர்த்து கொடுத்தார். அது கஜேந்திர கருணா பாரீண. ஹே மாதவ. பகவான மறுபடியும் ஸ்ரீயப்பதி, கீழே சிந்து கன்யாபதேன்னு சொல்லியாச்சு. மறுபடியும் மாதவ. மா என்றால் பெரிய பிராட்டியார் என்று பொருள். தவஹா என்றால் அவளை உடையவன் என்று பொருள். மாதவஹா பெரிய பிராட்டியாருக்கு கேள்வன், திருமகள் கேள்வன் என்று பொருள். கீழதானே ஸ்ரீயப்பதி மசிந்து கன்யாபதினு சொன்னார். ஏன் மாதவன் திரும்ப சொல்றார்னால், இப்படி திரும்ப சொன்னா ஒன்னும் தோஷம் கிடையாது. இது நாம சங்கீர்த்தனம் தானே. பகவானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன. ஒரே போன்ற திருநாமங்களை திரும்ப திரும்ப சொன்னா ஏதாவது தோஷமா? நாம சங்கீர்த்தனத்தில் திரும்ப திரும்ப சொல்வதுதான் ஆனந்தமே. அதனால சிந்து கன்யாபதே என்று சொல்லி மாதவன் என்று சொல்வதிலும் எந்த தோஷமும் கிடையாது. மாயாக தவஹ பெரிய பிராட்டியை தாங்கக்கூடியவராக ஸ்ரீனிவாசனாக இருக்கிறார். அப்படி மாதவன் என்று பகவானை அழைத்தார். அப்ப ஹே கஜேந்திர கருணா பாரீண ஹே மாதவ என்று பிராட்டியினுடைய சேர்க்கையை மறுபடியும் சொன்னார். இரண்டாவது வரி ஹே ராமானுஜ. என்ன சுவாமி திடீர்னு ராமானுஜரை பத்தி பாடுறார்? அவர் அவதரிக்கவே இல்லையே. குலசேகர ஆழ்வார் காலத்துல ஏது ராமானுஜர்னால் ராமானுஜன் என்று கண்ணனைத்தான் அழைக்கிறார். பலராமானுஜன் பலராமனுக்கு அனுஜனாக தம்பியாக இருந்தாரோ இல்லையோ, அதனால ராமானுஜ என்று அழைக்கிறார். அந்த பலராமனுடைய அவதாரம், அவருடைய லீலைகள் கிருஷ்ண லீலையோடு சேர்ந்ததாலத்தான் ரொம்ப அழகா இருக்கான். சுவாமி வேதாந்த தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம்னு பாடியிருக்கார். அதுல ஒரு ஸ்லோகம் பலராமனை பத்தி அதுல இருக்கிறதுல சொல்றார். க்ஷீரம் சர்க்கரையேவ யாபிர் அபிருதக் பூதா பிரபூதைர் குணைஹி ஆ கௌமாரகம் அஸ்வதந்த ஜகதே கிருஷ்ணஸ்ய தாக் கேளையா. சிறுவர் தொடங்கி முதியவர்கள் வரை கண்ணனுடைய சரித்திரம் இவ்வளவு இனிமையா இருக்கே, அனைவரும் அனுபவிக்கிறார்களே. என்ன ரகசியம்னால் வெறும் பாலை போல கண்ணனுடைய லீலைகளாம். பாலை வெறுமை சாப்பிடுறது சர்க்கரை போட்டு சாப்பிட்டா இன்னும் தித்திப்பா இருக்குமோ இல்லையோ, அந்த சர்க்கரையை போலத்தான் பலராமனுடைய லீலைகளாம். அப்ப பலராம லீலைகளோடு சேர்ந்து கிருஷ்ணலீகளை சாப்பிட்டா அது மிகவும் இனிமையாக இருக்கிறதுன்னு வேதாந்தேசிகன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ராமானுஜன், ராமன் பலராமன் எங்கெங்க போறாரோ அவர் நடந்து போனா ஒரு வெள்ளி மலை போறது போல இருக்குமா. பின்னாடியே கண்ணன் நடந்து போனா ஒரு கருப்பு யானைக்குட்டி நடந்து போறது போல இருக்குமா. ஒரு வெள்ளி மலை, வெள்ளிமலைக்கு பின்னாடி கருப்பு யானைக்குட்டி, இப்படி ரெண்டு பேரும் நடந்து போவார்களாம். எப்பவுமே பலராமனோடையே சுத்தி கொண்டிருப்பார். அதனால ராமானுஜ ஹே ஜகத்ரய குரு. மூன்று உலகங்களுக்கும் குருவாக இருக்கிறார் பகவான். குரு என்றால் ஞானத்தை கொடுத்து அறிவின்மையை போக்கக்கூடியவர் என்று பொருள். கு என்கிற எழுத்து இருட்டு அறிவின்மையை குறிக்கும். ர என்கிற எழுத்து அதை அழிப்பவர் என்கிற பொருளை உடையது. அப்ப இருட்டை போக்குபவர், அந்தகாரம் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுப்பவர் பகவான் தானே ஆதி குரு. இந்த உலகத்தில் முதலில் பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தவரே பகவான் தான். நம்ம சொல்றோம் குருர் குருதமஹா என்று பகவானை பத்தி சஹஸ்ரநாமத்துல சொல்றோம். அர்ஜுனன் கண்ணனுடைய விஸ்வரூபத்தை பார்த்து கொண்டாடுகிறார். பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவமஸ்ய பூஜ்யஸ்ச குருர் கரியான். நீதான் குரு, நீதான் வேதத்தை கொடுத்தாய், நீதான் ரிஷிகளை இதிகாச புராணங்களை எழுத வைத்தாய், நீதான் ரகசியத்ரயத்தை கொடுத்தாய், இத்தனை ஞானத்துக்கு வழிபண்ணதும் நீதானே. அப்ப நீதான் முதன்மையான ஆச்சாரியன், ஜகத்ரய குரு. உலகத்தில் ஞானத்தை பரப்பக்கூடியவர் பகவான் தான். வேதமாக விரிந்தான்னு சொல்றோம் இல்லையோ, பகவான் தான் வேதத்தை கொடுத்தார். அந்த வேதத்தின் மூலம் அவரை புரிந்து கொள்ளுகிறோம். அதனால பகவானே ஞானப்பிரதனான குரு. ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாக்ஷ. பகவானுக்கு தாமரை போன்ற கண்கள் உள்ளன. அக்ஷி என்றால் கண் என்று பொருள். புண்டரீகம் தாமரை, தாமரை போன்ற அழகான சிவந்த
பரந்த மலர்ந்த வட்டமான கண்களை பகவான் உடையவர். அதனால கண்ணனை புண்டரீகாக்ஷன் என்று அழைக்கிறார். பல இடங்கள்ல மகாபாரதத்திலே உண்டு. கிமர்த்தம் புண்டரீகாக்ஷ புக்தம் விஷலபோஜனம். துரியோதனன் கண்ணனை பார்த்து கோபத்தோடு பேசும்போது தாமரை கண்ணனே ஏன் இப்படி செய்தாய்னு வெய்து பேசுகிறார். கோபத்தோடு பேசும்போது தப்பான வார்த்தை தானே வரணும். தாமரை கண்ணன் யாரானு கொண்டாடுவார்களான்னா நிஜமா இருக்கு. கண்ணனை நேர பார்த்து கொண்டு துரியோதனன் பேசுகிறான். முகத்தை பார்த்தா தாமரை போல கண் இருக்கு. அப்ப என்ன மாத்தியா சொல்ல முடியும்? அதனால உள்ளதை உள்ளபடித்தான் துரியோதனன் கூட சொல்ல வேண்டும். அப்படி அழகான கண் பகவானுக்கு உண்டு. கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே என்று கண்ணனுடைய கண், திருவரங்கநாதன் கண்ணன் தான், அந்த கண்ணனுடைய கண் என்னை பிச்சேற்றுகிறது என்று திருப்பாணாழ்வார் சொல்றார். அப்படி அழகான கண் புண்டரீகாக்ஷ. இது ஒவ்வொன்றையும் கடைசியில எங்க சேர்க்கணும்? உன்னை தவிர எனக்கு ரட்சகர்கள் கிடையாது என்பதோடு சேர்க்க வேண்டும். கோபாலகன் மாடுகளை ரட்சித்தாயா? அப்ப கண்டிப்பா நானும் ஒப்புக்கொண்டால் ரட்சிப்பாய். கிருபாஜலநிதே கருணை இருக்கிறதா? கண்டிப்பா என்னையும் ரட்சிப்பாய். சிந்து கன்யாபதே கூட பிராட்டி இருக்கிறாளா? கண்டிப்பா என்னை கைவிட்டு விட மாட்டாய். கம்சாந்தகன் விரோதிகளை போக்கினாயா? என் விரோதிகளையும் போக்க வேண்டும். கஜேந்திர கருணாபாரேன கஜேந்திரனுக்கு ஓடோடி வந்தாயே. 2 வினாடி காலதாமதத்தை பொறுக்க முடியாமல் ஓடி வந்தாயே. எனக்கும் ஓடி வந்து ரட்சிக்க வேண்டும். ஹே மாதவ, பிராட்டி திருமேனியிலேயே இருக்கிறபடியால் விட்டு பிரியாமல் இருக்கிறாள்னு தெரிகிறது. ஹே ராமானுஜ, கூட புருஷகாரத்துக்கு பலராமனும் இருக்கார். கண்ணா இவனுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு சொல்றதுக்கு பலராமன் இருக்கிறாரே. அப்ப எனக்கு என்ன கவலை? கண்டிப்பாக ரட்சிப்பாய். ஜெகத்ரய குரு, நீதான் ஞானத்தை கொடுத்தவன். அப்ப நீதான் ரட்சிக்கவும் செய்ய வேண்டும். ஞானம் கொடுப்பதுதானே ரட்சணத்துக்கான வழி. பகவான் என்ன எல்லாருக்கும் ஓடி வந்தா ரட்சிக்க முடியும்? ஞானத்தை கொடுப்பதன் மூலம் ரட்சிக்கிறார். புண்டரீகாக்ஷ, தாமரை போல கண் இருக்கே, இதை பார்த்துட்டே இருக்கலாம். இதை பார்த்துட்டே இருக்கும்போது என்னை ரட்சித்து விட வேண்டும். ரட்சிக்கும் போது நம்மை கஷ்டப்படுத்தி பகவான் காப்பது கிடையாது. தன்னுடைய கண்ணை காட்டினா அதை பார்த்து மயங்கி போய் நின்று போமோ இல்லையோ, அதுக்குள்ள நம்மளை ரட்சிச்சு வைகுந்தத்துக்கே அழைத்து போய் விடுகிறார். அதனால புண்டரீகாக்ஷ மாம் ஹே கோபி ஜனநாத பாலய. மாம் அப்படின்னா என்னை என்று பொருள். அதை மேல சேர்த்து பார்த்து கொள்ளலாம். ஹே கோபி ஜனநாத, கோபிகைகளுக்கெல்லாம் நாதனாக தலைவனாக இருக்கிறார். அவளுக்கு தாய் தந்தை கணவன் எல்லாருமே உண்டு. ஆனால் அவர்களையெல்லாம் விட்டு கண்ணன் உண்மையா கோகுலத்துல வெண்ணெய் தான் திருடினாரா இல்ல கோபிகைகள் மனதை திருடினாரான்னு தெரியாது. குரத்தாழ்வானே பாடுகிறார், கோபி மனாம்சி நவநீத முத அப்பியமோஷீஹி. நீ எதை திருடுவதற்காக போனாய்? உன்னுடைய விளையாட்டுகளை எல்லாம் பார்த்தா வெண்ணெய் மட்டும் குறிக்கோளாக தெரியவில்லை. கோபிகைகள் மனதை திருடுவதுதான் உன்னுடைய குறிக்கோள்னு தெரிவிக்கிறார். அப்படி கோபி ஜனங்களுக்கு நாதனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவானே மாம் பாலய, என்னை ரட்சிப்பாய். பாலனம்னா ரட்சிப்பது. என்னை நீதான் காக்க வேண்டும் என்று முதல்ல பிரார்த்தித்தார். சரி, ஏன் எங்கிட்ட கேட்கிறீர்? எத்தனையோ பேர் உலகத்துல காப்பாளர்கள் எல்லாம் இருக்காளே. என்னால் பரம் ஜானாமி நத்வாம் வினா, உனக்கு மேற்பட்டு உனக்கு வேறு உன்னை தவிர வேறு யாரையுமே எனக்கு தெரியாது. பரம் அப்படின்னா 2 அர்த்தங்கள் உண்டு. உன்னை விட உயர்ந்தவன் ஒரு அர்த்தம், உன்னை தவிர்ந்தவன் ஒரு அர்த்தம். ரெண்டுமே வச்சுக்கலாம். பகவானை விட உயர்ந்த ரட்சணனும் கிடையாது. ஏன்? பகவானை தவிர ரட்சகர்களே கிடையாது. வேற உலகத்துல யாருமே ரட்சகர்கள்னு நாம தவறாக நினைக்கலாமே தவிர ஈஸ்வரனை ஒழிந்தவர் ரட்சகர் அல்லர் என்று பிள்ளை உலகாரியன் தெரிவிக்கிறார். அப்ப பகவான் தான் ரட்சகன். அவனை தவிர பரம் ஜானாமி நத்வாம் வினா, உன்னை தவிர என்னை ரட்சிக்க வல்லவன் யாருமே எனக்கு தெரியாது. களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைகண் மற்றிலேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். நீ வேணும்னா என்னை காப்பாத்து. நீ காப்பாத்தலையா? வேற யாரும் என்னை காப்பாற்ற வேண்டாம். நான் கஷ்டமே பட்டுக்கிறேன். கஷ்டப்பட்டாலும் படுவேனே தவிர உன்னை தவிர வேறு ஒருத்தர் என்னை ரட்சிக்க வேண்டாம் என்று ஆழ்வாருடைய சித்தாந்தம். அப்படி பாரதந்திரியத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். ஹே கோபாலக மாம் பாலய பரம் ஜானாமி நத்வாம் வினா, உன்னை தவிர வேறு ரட்சகர்களே எனக்கு தெரியாது. அதனால் நீதான் என்ன ரட்சிக்க வேண்டும். ரட்சிப்பதற்கான எல்லா தகுதிகளும் உன்னிடத்தில் இருக்கின்றன. ஒவ்வொரு அடைமொழியால ஒவ்வொரு குணத்தை சொல்லிவிட்டார். இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவனான நீ என்னை ரட்சிக்க வேண்டும் என்று 21வது ஸ்லோகத்தாலே பிரார்த்தித்தார். அடுத்து 22வது ஸ்லோகம் பகவானை ஒரு அழகான மணி என்று வைத்து பாடுகிறார். பக்தாபாய
புஜங்க காருட மணிஹி திரைலோக்கிய ரக்ஷாமணிஹி கோபீலோச்சன சாதகாம்புத மணிஹி சௌந்தர்ய முத்ராமணிஹி யஹ் காந்தாமணி ருக்மிணி கனகுச்ச துவந்த்வைக பூஷாமணிஹி ஸ்ரேயோ தேவ சிகாமணிர் திசதுனோ கோபால சூடாமணிஹி என்று 22வது ஸ்லோகம். ஒரு மணி என்னென்ன காரியங்களை பண்ணி கொடுக்குமோ அதையும் அதற்கு மீதூர்ந்த காரியங்களையும் கிருஷ்ணனாகிற மணி செய்து கொடுக்கிறான். கடைசியில் முடிச்சிட்டார் கோபால சூடாமணிகி. சூடாமணினா கோபர்களுக்குள்ள மிக உயர்ந்தவர், தலைவர், சிறந்தவர் என்று பொருள். அப்ப கோபால சூடாமணி இடையர்களுக்கு தலைவன் தானே, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்குன்னு ஆண்டாருடைய பாசுரம். அப்படிப்பட்ட கோபால சூடாமணியான கண்ணன் என்னென்ன மணியாக இருக்கிறார்னு தெரிவிக்கிறார். முதல்ல சொன்னார் பக்த அபாய புஜங்க காருடமணிஹி. பக்தர்களுக்கெல்லாம் அபாயம், ஏதோ ஒரு துன்பம், ஏதோ ஒரு இக்கட்டான நிலை வருகிறதோ இல்லையோ, அதையே ஒரு பாம்புன்னு உருவகப்படுத்திங்க. பக்தர்களுடைய துன்பம் தான் பாம்பு. அந்த பாம்பை ஓட்டணும்னா என்ன பண்ணணும்? காருடமணி, கருடனோடு தொடர்பட்ட ஒரு மணியை கொண்டு வந்து அதை வச்சோம்னால் அது அந்த விஷத்தை போக்கி கொடுக்கும், பாம்பையே ஓட்டிவிடும் அல்லவா. அப்ப பக்தர்களுக்கு துன்பத்தை போக்குவதற்கு மணியாக யார் இருக்கிறார்னால் கண்ணன் தான் அந்த மணியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சம்சாரம், நமக்கு இருக்கிற பெரிய துன்பம் என்ன? சம்சாரம் தான். அந்த சம்சாரம் என்பற துன்பத்தை போக்கும் மணிவண்ணன் பகவான் தானே. பல இடங்கள் ஆழ்வார்கள் மணிவண்ணன் மணிவண்ணன் அழைக்கிறார். மணியை போன்றவர். மணிக்கு 2 தன்மைகள் உண்டு. ஒண்ணு மிக உயர்ந்தது, விலை உயர்ந்ததா இருக்கும். 2வது சின்னதா இருக்கும். இதோ இந்த உத்திரியம் இருக்கு பாருங்க, உத்திரியத்தை எடுத்து இந்த முனையில ஒரு சின்ன முடிச்சு போட்டோம்னா மணி அதுக்குள்ள வச்சு எடுத்துன்னு போயிடலாம். அதுக்கு ஒன்றும் வண்டி வேண்டாம், பெரிய ரயில் வண்டி வேண்டாம், லாரி வேண்டாம், எதுவும் வேண்டாம். சின்னதா இருக்கும். எடுத்து முடிச்சுல ஒரு போட்டு உத்திரியத்துல வச்சு எடுத்துன்னு போயிடலாம். அப்ப எளிமையும் இருக்கு, பெருமை விலை மதிப்பற்றதாகவும் இருக்கிறது. அதை போல பகவானை மணின்னு சொன்னால் மிக உயர்ந்தவர், ஆனா பக்தர்களுக்கு மிகவும் அடிபணிந்தவர். அப்படி எடுத்துன்னு நாம கையில வச்சுன்னு போயிடலாம். அவ்வளவு எளிமையோடு இருக்கிறார். அதனால் தான் மணி மணி மணின்னு திரும்ப திரும்ப தெரிவிக்கிறார். பக்தாபாய புஜங்க காருடமணிகி. பக்தர்களுக்கு இருக்கும் துன்பமாகிற பாம்பை ஓட்டக்கூடிய காருடமணியாக பகவான் இருக்கிறார். துன்பங்கள் வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்துன்னு சொல்றாளோ இல்லையா. 2 விஷயம். பகவான் தன் பக்தர்களுக்கு வரும் துன்பத்தை போக்கணும், எதிரிகளுக்கு துன்பத்தை கொடுக்கணும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். செய்குந்தா வரும் தீமை உன் அடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய் குந்தா என்று ஆழ்வார் பாசுரம். அப்ப பக்தர்களுடைய துன்பத்தை போக்கும் காருடமணியாக இருக்கிறார். திரைலோக்கிய ரக்ஷாமணிகி. திரைலோக்கியம் 3 உலகத்தில் இருப்பவர்களையும் ரட்சிக்க கூடிய மணி. ரக்ஷாமணினா ஒருத்தருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த மணியை வச்சுட்டா கஷ்டம் எல்லாம் கவலைகள் எல்லாம் நீங்கிவிடும். அப்படி 3 உலகங்களையும் ரட்சிக்கும் மணி. 3 உலகம்னு சொன்னால் ஏதோ பூஹு புவஹா சுவஹான்னு அர்த்தம் வைத்துக் கொள்ள வேண்டாம். கிருத்தகம், அகிருத்தகம், கிருத்தகா கிருத்தகம் என்று இந்த 14 உலகங்களை 3ஆக பிரிப்பார்கள். நைமித்திக பிரளயம் என்று ஒன்று வரும்போது 10 உலகங்கள் பாதாளத்திலிருந்து ஆரம்பிச்சு ஸ்வர்கலோகம் வரை 10 உலகங்கள் அழிந்து போய்விடும் பிரம்மாவுக்கு இரவு பொழுது வரும்பொழுது. அடுத்தது மகா என்கிற உலகம் அழியாது, ஆனா யாருமே அதில் வாழ மாட்டார்கள். ஜனஹா தபஹா சத்தியம், இது 3 அப்படியே இருக்கும். அப்ப 14ஐ 10 1 3ன்னு பிரிச்சுக்கோங்க. 10 உலகங்கள் பிரம்மாவனுடைய இரவிலே அழிந்து விடுகின்றன. ஒரு உலகம் அழிவது கிடையாது, ஆனால் யாரும் வாழ்வதில்லை. மற்ற 3 உலகங்களிலே மக்கள் வாழுகிறார்கள். அப்ப 10 1 3 இதை சேர்த்தா தான் 14 உலகங்கள். இப்படி 3ஆக வகுக்கப்பட்டபடியால் தான் திரைலோக்கியம் 3 விதமான உலகங்கள்னு தெரிவிக்கிறார். திரைலோக்கிய ரக்ஷாமணிகி, உலகத்தில் அனைவரையும் ரட்சிக்க கூடிய மணி. ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்திறந்தும் சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதேன்னு ஆழ்வார் பாடுகிறார். எத்தனை யுகங்கள் போனாலும் திரும்ப திரும்ப நடந்து நின்று கிடந்து இருந்து சாலப்பல நாள், எத்தனை நாள்னு கணக்கு பண்ணவே முடியாது. அத்தனை 1000 கோடி ஆண்டுகளாக காப்பான் காப்பான் காப்பான். பகவான் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார் உலகத்தை. அதைத்தான் திரைலோக்கிய ரக்ஷாமணிகின்னு சொன்னார். அடுத்தது கோபி லோச்சன சாதகாம்புத மணிகி. ஒரு அழகான ஓமை சொல்லுகிறார். கோபி, கோபிகைகள், கண்ணனே அனைத்தும் என்று தங்கள் மனதை பறிகொடுத்த பெண்கள். அவர்களுடைய கோபி லோச்சனம், லோச்சனம்னா கண்கள், அந்த கண்களையே சாதக பறவையாக வைத்துக் கொள்ளணுமா. உலகத்துல சாதக பறவைன்னு ஒண்ணு உண்டு. அது என்ன பண்ணுமா, எந்த நீர்நிலைகளிலிருந்தும் தண்ணீரை குடிக்காது.
மழை பெய்யறது பாருங்க, மேகத்திலிருந்து சொட்டக்கூடிய தண்ணீரை மட்டும்தான் குடிக்குமா. இப்படி அண்ணாந்து வாயை திறந்து வச்சுட்டு இருக்கும். சரியா மேகமழை பொழிந்ததுன்னா அந்த தண்ணீரை மட்டும்தான் குடிக்குமா, நீர்நிலைகள் இருக்கிற தண்ணீரை குடிக்காது. இது சாதக பறவைக்கு உள்ள ஒரு தன்மை. அப்ப சாதக பறவை எப்பவுமே மேகத்தை தானே எதிர்பார்த்து இருக்கிறது. அதை போல கோபி லோச்சன சாதகம், கோபிகைகளுடைய கண்கள் எல்லாம் இப்ப சாதக பறவைகளாம். அப்ப எதை பார்க்கிறார்கள்னா, உலகத்துல எதையுமே அந்த கண் பார்க்காது, கண்ணனையே எதிர்பார்த்திருக்கும். எப்படி சாதக பறவை மேகத்தையே எதிர்பார்த்திருக்குமோ, இப்ப கண்ணன் தான் மேகம். கோபிகைகளுடைய கண்ணையே சாதக பறவையாக கொண்டால் அது எதிர்பார்க்கக்கூடிய மேகம் என்ன, வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன், இதையே பார்ப்பேன் அந்த கண்ணு சொல்லுகிறதோ இல்லையோ, அப்படிப்பட்ட மேகமாக கண்ணன் இருக்கிறார். அதனால தான் அம்புதமணிகி, அம்புதம்னா மேகம், உயர்ந்த மேகமாக பகவான் இருக்கிறார். இந்த கோபிகைகளுடைய கண்ணாகிற சாதக பறவைக்கு மழை நீர் பொழிந்து தாகம் தீர்ப்பது போல் கண்ணனுடைய காட்சி தானே தாகத்தை தீர்க்கிறது. அடதியத்பவான் அன்ஹிகானனம் திருதிர் யுகாயதே துவாம் அபஷ்யதாம் குட்டில குந்தளம் ஸ்ரீமுகம் சதேன்னு கோபிகைகள் எல்லாம் பாடுகிறார்கள். கண்ணானை மாடு மேய்ப்பதற்காக பகலில் போகிறாய், திரும்ப சாயங்காலம் வரத்துக்குள்ள ஒரு க்ஷணம் கழிவதற்கு எங்களுக்கு ஒரு ஊழிக்காலம், ஒரு பகல் 1000 ஊழியாலோன்னு ஆழ்வாரும் பாடுறார். ஒரு க்ஷணம் உன் முகத்தை பார்க்காமல் போனால் அது என்னமோ பெரிய யுகம் கடப்பது போல் இருக்கிறது. சாயங்காலம் நீ வரும்போது உன் மகத்தை பார்க்கணுமேன்னு காத்து கொண்டு வாசலிலே நிற்பார்களாம் கோபிகைகள் எல்லாம். அப்ப ஓமை ஒட்டு வருதா, கோபிகைகள் வேற யாரையும் பார்க்கறது கிடையாது, கண்ணன் முகம் எப்ப தெரியும்னு காத்துட்டே இருப்பாளாம் வாசலில். அப்ப இவர்கள் தான் சாதக பறவைகள். கோபிகைகளுடைய லோச்சனம், கண்ணு தான் சாதக பறவை. அது எதிர்பார்த்து இருக்கிற மேகம் யாரு, கண்ணன். அப்ப கோபி லோச்சன சாதக அம்புதமணிகி. அப்போ பகவானை தவிர யாரையும் விரும்ப மாட்டேன் என்று இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மேகம் போல மழையை பொழிந்து தன் தரிசனத்தை கொடுத்து தாகத்தை தீர்க்கிறார். அப்படிப்பட்ட மணி சௌந்தரிய முத்ராமணிகி, சௌந்தரியத்துக்கு அடையாளமான மணி. இவரை பார்த்துத்தான் அழகு என்றால் என்னன்னு வரைய வேண்டும். பகவானுடைய திருமேனியை பார்த்தா அழகுக்கான இலக்கணம் இவரிடத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாதான். காமனை பயந்த காளையின் ஆழ்வார் பாசுரம், மன்மதனை விட அழகு பகவான் கண்ணனுக்கு உண்டாம். இவர் திருமேனியை பார்த்து ஓ இப்படி இருக்கிறதுதான் அழகு போல் இருக்கிறது. எப்பவுமே இலக்கியங்கள் எல்லாம் எழுதுறாளோ இல்லையோ, இலக்கியம் எழுவதற்கு முன்னால் இலக்கணம் வராது. முதல்ல இலக்கணத்தை எழுதி அப்புறம் அதன்படி இலக்கியக்காரர்கள் கவிஞர்கள் எழுத மாட்டா. கவிஞர்கள் முதல்ல கவிதை எழுதிருவா, அப்புறம் அது சரிதான் அது சரிதான் இலக்கணக்காரர் அதை சரிப்படுத்த வேண்டும். அதை போல அழகு என்றால் இது கண்ணனிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாதான். சௌந்தரிய முத்ராமணிகி, சௌந்தரியம் அழகு என்றால் என்னன்னு இவர் தான் அடையாளம். இதை வைத்துக் கொண்டுதான் உலகத்துல யார் அழகர்கள் என்று முடிவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட அழகன் சாக்ஷாத் மன்மதா என்று சுகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அப்படி அழகனான கண்ணன் சௌந்தரிய முத்ராமணிகி யஹா காந்தாமணி ருக்மிணி கனகுச்ச துவந்த்வைக பூஷாமணிகி. காந்தாமணி, கண்ணனை மட்டும் மணி மணின்னு சொன்னா போருமா, ருக்மிணி கோபித்துக் கொள்ள போகிறாள். காந்தா அப்படின்னா ஈர்க்கக்கூடியவள், கண்ணனுடைய மனைவி. காந்தா மணி, மனைவிகளுக்குள்ளே சிறந்தவளாக, நாரீணாம் உத்தமா வதூஹுன்னு சீதையை வால்மீகி சொல்றார். அத போல பெண்களுக்குள்ளேயே தலை சிறந்தவளாக ருக்மிணி பிராட்டி இருக்கிறாள். அவளை காந்தாமணி, மனைவிகளுக்குள்ளே சிறந்தவள் காந்தாமணி. அவளுடைய காந்தாமணி ருக்மிணி கன குச்ச துவந்த்வைக பூஷாமணிகி, அவருடைய மார்பிலே சாத்தப்பட்ட ஒரு மணி ஆபரணத்தை போல் பகவான் ஒட்டி கொண்டிருப்பாராம். திருப்பாவிலையும் பாடுறாளோ இல்லையோ, நப்பின்னை கொங்கமேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் திறவாய். பிராட்டிய அணைச்சுன்னு பகவான் இருப்பாராம். பிரியறதுக்கு மனசே வராதாம். யான் யன்யானிச்ச யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வைர் அனுரூப ரூப விபவைஹி காடோப கூடானிதே என்று ஆளவந்தார் தெரிவிக்கிறார். பகவான் எத்தனை வடிவங்களை எடுத்துக்கொண்டாலும் விடாமல் பிராட்டியும் கூடவே போய் அவனை அணைத்து கொண்டே இருப்பாளாம். இப்ப பகவான் யாருன்னு சொன்னால் தனியா ஒரு வியக்தின்னு சொல்ல வேண்டாம். பிராட்டியினுடைய திருமார்பிலே அவள் அணிந்த ஒரு ஆபரணம், ஒரு மணி, அதுதான் கண்ணன் என்று தெரிவிக்கிறார் குலசேகர ஆழ்வார். கனகுச்ச துவந்த்வைக பூஷாமணிகி தேவசிகாமணிகி, தேவர்களுக்கெல்லாம் சிகாமணியாக, தலைவராக, தேவர்களுக்கும் தேவன். நமக்கெல்லாம் இந்திரன் சந்திரன் குபேரன்னா அண்ணாந்து பார்க்கிறோம். அவ்வளவு உயர்ந்தவர்களா, இவ்வளவு ஞானமா, இவ்வளவு சக்தியா, இவ்வளவு பெருமைகளான்னு அந்த தேவர்கள் எல்லாம் கண்ணனை அண்ணாந்து பார்க்கிறார்கள். தேவர்க்கும் தேவாவோ என்று ஆழ்வாருடைய பாசுரம் இல்லையோ. அதனால தேவசிகாமணிகி,
தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட கோபால சூடாமணி நஹா ஸ்ரேயோ திசது, நஹா நமக்கு ஸ்ரேயஸ், நமக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். அப்ப எத்தனை விதமான மணி, கஷ்டங்களை போக்கக்கூடிய மணி, உலகத்தில் ரட்சிக்கக்கூடிய மணி, நமக்கு அவனுடைய தரிசனம், அவனுடைய காட்சியை கொடுத்து நம் தாகத்தை போக்கக்கூடிய மணி, அழகுக்கு இலக்கணமான மணி, ருக்மிணியினுடைய திருமார்பிலே அணைந்த மணி, தேவர்களுக்கு தலைவனான மணி, இடையர்களுக்குள் சிறந்தவர். கோபால சூடாமணிகின்னு சொல்ற மூலியம் எங்க இருக்கிற தேவர்களுக்கு தலைவனானவர் இடையர்களுக்குள்ள ஒருவனாக பிறந்து தலைவராகிவிட்டாரோ இல்லையோ. கண்ணனை பத்தி வேடிக்கையா சொல்லுவா, தலைவனுக்கு தொண்டர்களை விட ஆச்சாரம் அதிகமா இருக்கணுமோ இல்லையோ. தொண்டர்களே ஒரு கருத்தில் ஊன்றி இருந்தால் தலைவனுக்கு அதை விட ஊற்றம் அதிகமா இருக்கணும். இடையர்களுக்கு குளிக்கிற பழக்கமே கிடையாதான். வருஷத்துக்கு 2 நாள் தான், கார்த்திகையில் கார்த்திகை நாள், தை மாசப்பரப்பு, இந்த 2த்துக்கு மட்டும்தான் குளிப்பாளாம். கண்ணன் அவர்களுக்கு தலைவர் அல்லவா, அந்த நாளும் குளிக்க மாட்டாராம். வருஷம் முழுக்க குளிக்கிறதே கிடையாது. அப்படி இடையர்களுக்கு தலைவன். அவர்களோடு ஒன்றினால் உண்மையாகவே இவனும் ஒரு இடையன்தான் என்றே நினைக்க தோன்றும். பரமாத்மா எண்ணமே வராது. ஆனா தேவர்களுக்கெல்லாம் சிகாமணி. அப்படி பரத்வம் சௌலபியம், மேன்மை எளிமை இரண்டையும் உடைய பகவான் எனக்கு நமக்கு நன்மைகளை எல்லாம் வழங்கட்டும் என்று இந்த 22வது ஸ்லோகத்திலே பகவானை மணியாக வைத்து பாடினார். அடுத்து 23வது ஸ்லோகம் மந்திரம் மந்திரம் மந்திரம். பகவானே மந்திரம். மந்திரம்னா எழுத்து வடிவத்தில் இருக்க வேண்டாமா, சப்தமாக இருக்க வேண்டாமான்னா அப்படிலாம் தேவை கிடையாது. மந்தாரம் திராயத்தே இது மந்திரஹான்னு தெரிவிப்பார்கள். யாரெல்லாம் அதை நினைக்கிறார்களோ அவர்களை அது ரட்சிக்கணும். இப்படி இருந்தா அதுக்கு மந்திரம்னு பெயர். பாடியேன் ஏதோ ஒன்று நினைக்கிறேன், அது என்ன ரட்சிக்கிறதுனா அதை மந்திரம்னு சொல்லிடலாம். மந்தா, நான் தானே நினைப்பவன். நினைப்பவனை எது ரட்சிக்கிறதோ, தன்னை நினைப்பவனை எது ரட்சிக்கிறதோ அதற்கு மந்திரம்னு பெயர். ஆழ்வார் பாடுறார், மந்திரத்தை மந்திரத்தால் மறவாது என்னும் வாழ்தியேல். திருமந்திரம் அஷ்டாட்சர மந்திரத்தை கொண்டு பகவானை அறிய வேண்டும். பகவானையும் மந்திரம்னு சொல்றார். அதை கொண்டு அதே போல இந்த இடத்துல குலசேகர ஆழ்வார் கண்ணனையே மந்திரம் 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 மந்தாரம் திராயத்தே. தன்னை நினைப்பவர்களை பகவான் ரட்சிக்கலையா? பாண்டவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கண்ணன் இருந்தா வசதியா இருக்குமே நினைச்சா உடனே ஓடி போயிடுவார். துவாரகையிலிருந்து கிளம்பி இந்திரபிரஸ்தத்துக்கு ஓடிடுவார், காட்டுக்கு ஓடிவிடுவார், விராட்ட நகரத்துக்கு ஓடுவார். எங்கெல்லாம் அவர்கள் இருக்கிறார்களோ ஓடி ஓடி பகவான் ரட்சித்தான். நினைத்தால் போரும், நினைத்த உடனே எண்ணிலும் வரும்னு ஆழ்வார் பாடுறாரோ இல்லையோ. பகவான் நினைச்சால் போரும், ஓடி வந்து விடுகிறார். இப்ப மந்தாரம் திராயத்தே, தன்னை நினைப்பவர்களை பகவான் ரட்சித்து விடுகிறார். அதனால கண்ணனே தான் மந்திரம்னு தெரிவிக்கிறார். என்னென்ன பண்ணுவார்? சத்ருச்சேதைக மந்திரம், சகலம் உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சம்சாரோத்தார மந்திரம், சமுபசித தமஹ் சங்க நிர்யாண மந்திரம், சர்வைஸ்வர்யைக மந்திரம், வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம், ஜிஹ்வே ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம், ஜப ஜப சததம் ஜன்ம சாபல்ய மந்திரம். வரிசையா என்னென்ன விதமான மந்திரம்னு சொல்றார். முதல்ல சத்ரு சேதைக மந்திரம். சில மந்திரங்கள் நம்முடைய விரோதிகளை எல்லாம் போக்கி கொடுக்கும், சத்ருக்களை சேதனம் வெட்டி கொடுக்கும் அல்லவா, அதையும் கண்ணன் பண்றார். பக்தன் ஒருவன் அழைத்தவுடனே ஓடி வந்து எதிரிகளை அழித்து கொடுக்கிறார் அல்லவா. அப்ப சத்ருக்களை அழிக்கக்கூடிய ஒரே மந்திரம். எல்லா இடத்துலையும் மந்திரம் மந்திரம்னு சொன்னார், இங்க மட்டும் ஏக மந்திரம், சத்ருக்களை அழிக்கும் ஒரே மந்திரம்னு தெரிவித்தார். ஏன் அப்படியே சொல்லணும்னால், மற்ற யார் வந்தாலும் எந்த மந்திரமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட விரோதியும் அழிப்பார்னு சொல்ல முடியாது. ஆனா கண்ணனால் மட்டும்தான் எப்பேற்பட்ட சத்ருவையும் அழிக்க முடியும். அப்ப இந்த ஒரு மந்திரம் போரும். மற்றபடி எனக்கு பாபத்தை போக்கணும்னா ஒரு மந்திரம், எதிரியை போக்கணும்னா ஒரு மந்திரம், வியாதியை போக்கணும்னா ஒரு மந்திரம், இப்படி பல இருக்கலாம். சத்ருன்னு என்னென்ன இருக்கிறதோ அனைத்தையும் அழிக்கக்கூடிய ஒரே மந்திரம் கண்ணன் தானே. அதனால சத்து சேத ஏக மந்திரம்னு தெரிவித்தார். அடுத்தது உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். இந்த பகவானை மந்திரத்தை தான் உபனிஷத் வாக்கியங்கள் எல்லாம் பூஜிக்கின்றன. ஐயோ, அவர் மிக உயர்ந்தவர், அவருடைய பெருமைகளை என்னாலேயே அளவுபடுத்தி சொல்ல முடியவில்லை. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்று உபனிஷத் சொல்றது. ஐயோ, அவருடைய பல குணங்கள் வேண்டாம், அவருடைய எண்ணிறந்த குணங்களுக்குள்ள ஆனந்தம் என்கிற ஒரே ஒரு குணத்தை கூட என்னால் அளந்து சொல்ல முடியவில்லை. என்னுடைய பேச்சுக்கும் மனதுக்கும் எட்டாத உயரத்தில் அவர் ஆனந்தம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப உபனிஷத் வாக்கியங்களே கொண்டாடக்கூடிய மந்திரம். க இத்தா வேத எத்திர சகான்னு உபனிஷத் வாக்கியம்.
என்னால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு மட்டும் சொல்லல, யார்தான் அறிய முடியும் பகவானுடைய நிலையை? யார்தான் அறிய முடியும்? எம்பெருமான் தன்மையை ஆர் அறிகிற்பார் என்று ஆழ்வார் தமிழ்ல பாடுறார். அப்படியே வேதம், சம்ஸ்கிருத வேதம் கைத்தா வேத எத்ரசகான்னு சொல்றது. அப்ப பகவானுடைய பெருமையை வேதம் கூட முழுக்க சொல்லி முடிக்க முடியாது. வேதமே பூஜ்யா, இவன் உயர்ந்தவன்னு கொண்டாடி விட்டு போகிறது. அப்படி உபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம். அடுத்தது சம்சார உத்தார மந்திரம். சம்சாரத்திலிருந்து உத்தாரம், சம்சாரம் என்கிற பெரும் கடலையிலிருந்து நாம் தாண்ட வேண்டும். இந்த கடலை கடக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு மந்திரம் வேண்டுமே. அந்த மந்திரமும் கண்ணன் தான். விஷ்ணு போதம் வினானான்யது கிஞ்சிதஸ்தி பராயணம் என்று புராணம் தெரிவிக்கிறது. விஷ்ணு தான், பகவான் தான் ஒரு கப்பலை போல் இருக்கிறாராம். கடலை தாண்டணும்னா பெரிய கப்பல் வேண்டும் அல்லவா? நான் கையால நீந்தி நீந்தி என்னைக்கு கடலை தாண்டறது? அது நம்மால முடியாது. அதனால ஒரு கப்பல் வந்ததுன்னு வச்சுக்கோ, ஆனந்தமா ஏறி கப்பலில் உட்கார்ந்துட்டு எப்ப கரை வரும்னு எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். நாம எந்த முயற்சியும் பண்ண தேவை கிடையாது. அந்த கப்பல் தான் கண்ணனாகிற மந்திரம். கண்ணன் திருவடிகளை பிடித்து கொண்டு விட்டோம் என்றால் நாம் செய்வதற்கு ஒண்ணும் கிடையாது. கண்ணா, எப்போது வைகுந்தத்தை கொடுக்க போகிறாய்? கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ? என்னைக்கு உன்னுடைய திருவடிகளை என்று அடையப் போகிறேன் என்று கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நாம முயற்சியே ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்ப சம்சார உத்தார மந்திரம். சம்சாரத்தையே ஒருவன் கடக்க வேண்டும் என்றால் அதற்கு எதை நினைக்க வேண்டும்? கண்ணனைத்தான் நினைக்க வேண்டும். மோட்சமிச்சே ஜனார்தனாத். மற்ற தெய்வங்களிடத்திலெல்லாம் கேட்டா செல்வத்தை சில தெய்வங்களால கொடுக்க முடியும், ஆரோக்கியத்தை சில தெய்வங்களால கொடுக்க முடியும், ஞானத்தை சில தெய்வங்களால கொடுக்க முடியும். மோட்சத்தை பகவானை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அவர்தான் அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. கண்ணனே சரம ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். அப்ப சம்சார பெருங்கடலை தாண்டுவதற்கு ஒரே மந்திரமாக பகவான் இருக்கிறார். அடுத்தது சமுபசித தமசங்க நிர்யாண மந்திரம். தமஹா என்றால் இருட்டு. இருட்டு என்பது அறிவின்மை, அஞ்ஞானம் என்பதை குறிக்கும். தமசங்கம் கொஞ்ச நஞ்சமாவா இருக்கு நம்மகிட்ட அறிவின்மை? நிறைய அறிவின்மை கூட்டம் கூட்டமாக சேர்ந்திருக்கிறது. அப்படியா? எவ்வளவு நாளா சேர்ந்திருக்கும்னா சமுபசித, ரொம்ப நன்னா சேர்த்து வச்சிருக்கோமா. கொஞ்ச நஞ்சம் அல்ல, பல பிறவிகளாக, எண்ணிறந்த பிறவிகளாக திரும்ப திரும்ப அறிவின்மை அறிவின்மை அறிவின்மை. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியாமுறாமை என்று நம்மாழ்வார் பாடுகிறார். இந்த அறிவு, இந்த உலகத்திலேயே ஞானமெல்லாம் பொய்யா இருக்கு. பகவானை புரிந்து கொள்ளாமல் எதை புரிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? அப்ப ஞானமெல்லாம் வீண். சரி, ஞானமே சரியில்லாட்டா அனுஷ்டானம் பொல்லா ஒழுக்கு, ஒழுக்கமும் சரியா இருக்காது. சரி, இந்த உடம்பாவது உயர்ந்ததானா? அழுக்கு உடம்பு, இதுலயும் எந்த நன்மையும் கிடையாது. ஆனா இந்த உலகத்துல இத்தனை பிறவிகளாக அஞ்ஞானத்திலேயே உழன்று கொண்டிருந்திருக்கிறேன். அப்படி சமுபசித, நன்றாக சேர்க்கப்பட்ட தமசங்கம், இருட்டினுடைய கூட்டம், அவித்யை அஞ்ஞானத்தினுடைய கூட்டம், அதை நிர்யாண மந்திரம், அதை போக்கி கொடுக்கக்கூடிய மந்திரமாக கண்ணன் இருக்கிறார். பல பிறவிகளாக சேர்த்து வைக்கப்பட்ட அறிவின்மையை போக்கும் மந்திரம் என்று தெரிவிக்கிறார். அப்படியா? கண்ணன் அறிவின்மையை போக்குவாரான்னா இவ்வளவு பெரிய பகவத்கீதையே கொடுத்தாரே. உபதேசம் பண்ண ஒரே அவதாரம் கீதாச்சாரியன் என்று ஆச்சாரிய பதவி. வராகாச்சாரியர், ராமாச்சாரியர்லாம் யாரும் சொல்றது இல்லை, கீதாச்சாரியன் என்று இவருக்கு மட்டும்தானே திருநாமம். பெரிய பகவத்கீதையை கொடுத்து நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி. உபனிஷதர்த்தங்கள் அனைத்தையும் சுருக்கமாக சாரமாக பகவத்கீதை வடிவத்துல கொடுத்தார். அதுல கண்ணன் தெரிவிக்கிறார், நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா தேஷாமேவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமஹா. இதே வார்த்தை இருக்கு. அவர்களுடைய அறிவின்மை என்கிற தமஸ் இருக்கிறதே, அந்த தமஸை போக்கணும்னா விளக்கு ஏத்த வேண்டும். நான் தான் விளக்கு ஏத்துறேன். நான் தான் அறிவு ஞானம் என்கிற விளக்கை பக்தர்களுடைய மனதிலே ஏற்றி அங்கு இருக்கக்கூடிய அறிவின்மையை எல்லாம் போக்கி கொடுக்கிறேன் என்று பகவான் தெரிவிக்கிறார். அப்போ சமுபசித்த தமஸ் சங்க நிர்யாண மந்திரம். இத்தனை நாளா அறிவின்மையை சேர்த்து வச்சிருக்கோம். ஒரு இடத்துல இருட்டு இருக்கு, இருட்டை போக்கணும்னா சூரியன் உதிச்சார்னா அந்த வெளிச்சத்துல இருட்டெல்லாம் ஓடி போயிடும் இல்லையா? அத போல பகவானுடைய பார்வை தான் சூரியனை போல. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேன்னு ஆண்டாள் பிரார்த்திக்கிறார். சூரியன் சந்திரனை போல ரெண்டு கண்ணு உனக்கு இருக்கு, ரெண்டு கண்ணாலே என்ன அனுகிரகிக்கணும்னு பிரார்த்தனை.
ஏன் சந்திரனை போல பார்த்தா குளிர கட்டாட்சிப்பார்னு அர்த்தம், சூரியனை போல பார்த்தா எரிக்க மாட்டாரா, சூடாக இருக்காதான்னு கேட்டால் சூடு மட்டும் அல்ல, சூரிய கிரணங்களுக்கு பண்பு ஒளின்னு பண்பு இருக்கும் இல்லையோ. ஆண்டாள் சொல்றது என்கிட்ட நிறைய அறிவின்மை இருட்டு இருக்கு, அந்த இருட்டை போக்கணும்னா உன்னுடைய கண் பார்வை சூரிய கிரணங்களை போல வந்து என் மனசுல படணும், பட்டாதான் அறிவின்மை என்கிற இருட்டு விலகும். அப்ப சூரியனை போல என்ன பாரு, அறிவின்மை இருட்டு விலகட்டும், சந்திரனை போல என்ன பாரு, நான் பட்ட கஷ்டமெல்லாம் போய் குளிர்ச்சி அடைய வேண்டும். இப்படி ரெண்டு பார்வையும் வேண்டும்னு பிரார்த்தனை. அப்ப தமசங்க நிர்யாண மந்திரம் நம்முடைய அறிவின்மை கூட்டத்தை எல்லாம் போக்கக்கூடிய மந்திரமாக கண்ணனே இருக்கிறார். அப்புறம் சர்வைஸ்வரிய ஏக மந்திரம், எல்லா விதமான செல்வங்களையும் அடைவதற்கு ஒரே மந்திரம். பகவானிடத்துல பிரார்த்தித்தோம்னால் எப்பேற்பட்ட செல்வத்தையும் கொடுக்கிறார். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப என்று பகவத்கீதையில கண்ணனுடைய வசனம். செல்வமே இல்லாதவன் பிரார்த்தித்தாலும் கொடுக்கிறார், செல்வம் இருந்து அதை தொலைத்து விட்டு கவலைப்படுறாரு அவன் பிரார்த்தித்தாலும் செல்வத்தை கொடுக்கிறார். எவ்வளவு செல்வம்னால் பிரம்மாவை விட உயர்ந்த செல்வத்தை ஒருவனுக்கு பகவான் கண்ணன் கொடுக்கிறாராம். அப்பேற்பட்ட பதவியை கூட கொடுக்க முடியும். அப்ப எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் அடைவதற்கான மந்திரமாக இருக்கிறார். அப்புறம் வியசன புஜக சந்தஷ்ட சந்திராண மந்திரம். வியசனம் அப்படின்னா துன்பம், வியசனம் துன்பமே ஒரு பாம்பு, புஜகம்னு வச்சுக்கோங்க, புஜகம்னா பாம்புன்னு அர்த்தம். அப்ப துன்பம் என்கிற பாம்பாலே கடிக்கப்பட்டவர்கள் சந்தஷ்டர்கள் அப்படின்னா கடிக்கப்பட்டவர்கள் நாம தானே, துன்பத்தால தான் கடிக்கும், இன்பம் வரதே கிடையாது, துன்பம் தான் எப்பவுமே கடித்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துன்பம் என்கிற பாம்பாலே கடிக்கப்பட்டவர்களுக்கு சந்திராண மந்திரம், அவர்களையும் ரட்சிக்க கூடிய மந்திரம், அவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுப்பார். துக்கம் என்கிற பாம்பு கடித்திருந்தாலும் கிருஷ்ணஹான பகவானுக்கு பேர் இருக்கோ இல்லையோ, கிருஷிர் பூவாச்சக சப்தா நஷ்ட நிர்வൃதி வாச்சகான்னு தெரிவிப்பார்கள். கிருஷ்ணஹான்னு சொன்னா பூமிக்கு ஆனந்தத்தை கொடுப்பவர் என்று பொருள். பூமிக்குன்னா பூமியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஆனந்தம் கொடுக்கிறாரோ இல்லையோ. அப்ப கவலை துன்பம் என்கிற பாம்பு நம்மை கடித்திருந்தாலும் அந்த துன்பத்தை போக்கி ஆனந்தத்தை கொடுப்பவராக பகவான் ரட்சிப்பவராக இருக்கிறார். சந்திராண மந்திரம் ஸ்ரீ கிருஷ்ண ஜன்ம சாபல்ய மந்திரம். கடைசியா சொன்னார், இந்த பிறவி எடுத்ததற்கு பயனை அடைய செய்யும் மந்திரமே கிருஷ்ண மந்திரம் தானா. அப்படியா, இந்த பிறவி பிறந்ததற்கு பயன் என்ன? பணம் சம்பாதிக்கிறதா, கல்யாணம் பண்ணிக்கிறதா, குழந்தையை பெற்றுக்கிறதா, வீடு வாங்குறதா, பெரிய மாளிகை கட்டுறதா, உலகத்தையே ராஜாவாக ஆழ்வதா, எது ஜன்ம சாபல்யம்? ஜென்மத்துக்கு தகுந்த பலம் எதுன்னு கேட்டால் கண்ணனை காண்பது. ஸ்பஷ்டமா அக்ரூரர் தெரிவிக்கிறார், அத்யமே சபலம் ஜன்ம சுப்பிரபாதாச்ச மே நிஷா. அக்ரூரைத்தான் கம்சன் மதுரையிலிருந்து கோகுலத்துக்கு அனுப்பினான் கண்ணனை அழைத்து வருவதற்கு. அவருக்கு ரொம்ப ஆனந்தம். ஏன் சுவாமி கொல்றதுக்காக கூட்டின்னு வர போறார், என்ன ஆனந்தம்னால் கண்ணனை பார்க்க போறேன் இல்லையோ. நேற்று வரை காலை பொழுது விடிந்தவுடன் கம்சன் முகத்தில் விழித்துக் கொண்டிருந்தேன், இப்ப நாளை கார்த்தால பொழுது விடிந்தவுடனே கண்ணனை பார்க்க போகிறேன், என்ன ஒரு பாக்கியம். அதனால இன்றைக்குத்தான் என் பிறவி பயனை அடைந்தேன். அப்ப கிருஷ்ண தரிசனம், கண்ணனை பார்க்கணும், அவர் காலில் விழணும், அவர் தன்னுடைய கையால என்னுடைய தலையை தடவி விடுவார், என்னை அணைத்துக் கொள்வார், என்கிட்ட அக்ரூரரே சௌக்கியமா இருக்கீரான்னு 2 வார்த்தை கேட்பார். இதெல்லாம் தான் ஆனந்தம். ஜென்மம் பயனுடையதாக ஆவதே பகவானோடு இந்த பரிமாற்றங்கள் இருந்தால்தான். அதுக்கு பகவானை பார்க்க வேண்டும், அடைய வேண்டும், அதுக்கு அவரே தானே வழிவகுக்க வேண்டும். அப்ப ஜென்மத்தை சபலமாக ஆக்கக்கூடிய மந்திரமே கண்ணன் தான், ஜென்ம சாபல்ய மந்திரம். இப்படிப்பட்ட மந்திரம் சகலம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம். ஆக மொத்தம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் சகலம், எல்லா விதமான மந்திரங்களாகவும் இருக்கு பாருங்க. துன்பத்தை போக்குறது, பயத்தை போக்குறது, இன்பத்தை கொடுக்கிறது, சம்சாரத்திலிருந்து தாண்டுவிக்கிறது, அறிவின்மையை போக்குகிறது, எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறது, பிறப்பையே பயனுடையதாக்குகிறது. இப்படி சகலம் ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம். ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஒண்ணுதான், ஆனா அதுவே சகலம், ஒன்றே அனைத்துமாகவும் இருக்கிறது, அனைத்து பயன்களையும் கொடுக்கிறபடியால் அப்படிப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் ஜப ஜப சததம் ஜிஹ்வே. ஜிஹ்வே என்று தன்னுடைய நாக்கை அழைக்கிறார். நாக்கே ஜப ஜப சததம், எப்போதும் ஓயாமல் ஜபித்துக் கொண்டே இரு, ஜபித்துக் கொண்டே இரு. கிருஷ்ண மந்திரத்தை, கிருஷ்ணனுடைய நாமத்தை விடாமல் சொல்லிக் கொண்டிரு என்று 23வது ஸ்லோகத்தில் தெரிவித்தார். அடுத்து 24வது ஸ்லோகம் கண்ணனையே மருந்தாக ஔஷதி என்று வைத்துக் கொள்ளுகிறார். கண்ணனை மருத்துவர் என்றும் சொல்லுவதுண்டு, மருந்து என்றும் சொல்லுவதுண்டு. மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன், இதுவும் ஆழ்வார் பாசுரம் தான். மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு, இதுவும் ஆழ்வார் பாசுரம் தான். அவரே மருத்துவர், அவரே மருந்து. இப்படி உலகத்துல கிடையவே கிடையாது. மருத்துவர் மருந்தை நம்ம கிட்ட கொடுப்பார்,
மருந்து தான் சாப்பிட முடியும், மருத்துவரை சாப்பிட முடியாது. ஆனா பகவானுக்கு ரெண்டும் உண்டு. நிர்வாணம் பேஷஜம் பிஷக் என்று சசநாமம் இருக்கா. பேஷஜம்னு சொன்னா மருந்து என்று பொருள், பிஷக் என்றால் மருத்துவர் என்று பொருள். இரண்டுமாகவும் பகவானே இருக்கிறார். அப்படி மருந்தாக வைத்து 24வது ஸ்லோகம் பாடுகிறார். வியாமோக பிரசம ஔஷதம் முனிமனோ விருத்தி பிரவருத்தியௌஷதம் தைத்யேந்திரார்த்தி கரௌஷதம் திரிஜகதாம் சஞ்சீவனைகௌஷதம் பக்தாத்யந்த ஹிதௌஷதம் பவபய பிரத்வம்சனைகௌஷதம் ஸ்ரேய பிராப்தி கரௌஷதம் பிபமன ஸ்ரீகிருஷ்ண திவ்யௌஷதம் என்று தெரிவிக்கிறார். இப்ப மனசை பார்த்து சொல்றார், கண்ணன் மருந்தாக இருக்கிறாரே, அந்த மருந்தை நீ குடித்து விடு. குடின்னு யாருக்கு சொல்லணும்? வாய்க்கு தானே சொல்லணும், மனசுக்கு சொல்றார். ஏன்னா இது நேரடியாக வாயால குடிக்கிற மந்திரம், ஊஷதி ஒரு மருந்து கிடையாது. மனசால நினைக்க நினைக்க கண்ணன் இந்த நன்மைகளை செய்து கொடுக்கிறார். மருந்து என்பது பொதுவாக தீமையை போக்கி கொடுக்கும், நன்மையை வளர்த்து கொடுக்கும். ரெண்டுக்குமே மருந்து உண்டுன்னு மருந்து சொல்றோம் இல்லையா? வியாதி இருந்தால் போக்குவதற்கும் மருந்துகள் உண்டு. நம்முடைய சக்தியை வளர்ப்பதற்கு, நம்முடைய இந்த வியாதிகளும் வராமல் தடுப்பு சக்தி இருக்கணும், அதை வளர்ப்பதற்கெல்லாம் மருந்துகள் இருக்கும் இல்லையோ? அப்ப தீமையை போக்க மருந்து, நன்மையை வளர்க்க மருந்து, சில மருந்தெல்லாம் இருக்கும். அதை சாப்பிட்டோம்னா வியாதியே வளர்ந்து போயிடும். அப்படியும் பகவான் இருப்பாராம். யாருக்குன்னு தெரிவிக்கிறார். முதல்ல தெரிவிக்கிறார் வியாமோக பிரசம ஔஷதம். வியாமோகம் என்றால் ஒரு கண்மூடித்தனமான காதல். எதனிடத்தில்? உலக விஷயங்களில் அதிகமான காதல் வச்சிருக்கோம் இல்லையோ, அந்த வியாமோக பிரசமம். பிரசமம்னா அதை தணிப்பது, அதை போக்குவது. உலக பொருள்களில் இருக்கும் ஆசையை போக்கக்கூடிய மருந்தாக பகவான் இருக்கிறார். இப்படி சுவாமினால் அவரை நினைக்க ஆரம்பித்தால், அவரை அனுபவிக்க ஆரம்பித்தால் தானா உலக விஷயங்கள் தாழ்ந்தவை என்று புரிந்துவிடும். அதற்கு மேல் அவற்றில் ஆசையே வராது. மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர் தோள் கைவிட்டு என்று ஆழ்வார் பாசுரம். மால் பகவானுக்கு நம்மிடத்துல எவ்வளவு காதல், அதை புரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு செலுத்தி விட்டோம் என்றால் இந்த உலக விஷயங்களிடத்தில் அன்பே போகாது, ஆசையே வைக்க மாட்டோமா. மங்கையர் தோள் கைவிட்டு, என்னென்ன பெண்களுடெல்லாம் ஆசைப்பட்டேனே அதையெல்லாம் கைவிட்டு விட்டேன் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்படி பகவானிடத்தில் ஆசை பிறந்தால் மற்ற அனைத்து பொருள்களிலும் ஆசையை அறுத்து கொடுக்கிறார். அதனால வியாமோக பிரசம ஔஷதம் என்று முதல்ல சொன்னார். இதுதான் வியாதி. நமக்கு இருக்கிற வியாதி உலக விஷயங்களில் இன்பத்தில் ஆசை. அந்த வியாதியை போக்கி கொடுக்கக்கூடிய மருந்து முதல்ல சொன்னாரா. அடுத்தது முனி மனோவிருத்தி பிரவருத்தி ஔஷதம், நல்வதை கொடுக்கும் மருந்துன்னு ரெண்டாவது வகை பார்த்தோமோ இல்லையோ, அதை அடுத்து சொல்றார். முனி மனோவிருத்தி பிரவருத்தி ஔஷதம். முனிவர்கள் பிறந்த யோகிகள், அந்த யோகிகளுடைய மனசினுடைய செயல்பாட்டை இழுத்து தங்கிட்ட கொண்டு போய் பகவான் வைத்துக் கொண்டு விடுவாராம். முனி மனோவிருத்தி பிரவருத்தி ஔஷதம்னா பகவானை பத்தின நினைவை நமக்கு வளர்த்து கொடுக்கிறாரோ இல்லையோ, இது பகவான் பண்ணக்கூடிய இரண்டாவது நன்மை. மற்ற உலக விஷயங்களில் ஆசையை போக்கி கொடுக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற நல்ல எண்ணம் பகவானை பத்தின சிந்தனையை வளர்த்து கொடுக்கிறாரோ இல்லையோ. நம்மாழ்வார் 2 பாசுரம் அடுத்தடுத்து பாடினார். என்னை தீமனம் கெடுத்தாய் ஒரு பாசுரம். தீய மனம், தவறான விஷயங்களில் ஈடுபாடுடைய மனசுதான் இருந்தது, அதை கெடுத்தாராம் பகவான். அடுத்தது மருவி தொழும் மனமே தந்தாய், உன்னையே ஆசைப்படக்கூடிய மனதை கொடுத்தாய்னு ஆழ்வார் சொல்றார். அதை போல இந்த இடத்துல ரெண்டுமே வியாமோக பிரசம ஔஷதம். வியாமோகம் உலக விஷயத்தில் ஆசையை போக்கும் மருந்து, அவனிடத்தில் மனதை செலுத்த வைக்கும் மருந்தாக இருக்கிறார். ரெண்டாச்சு. மூணாவது, தீயவர்களுக்கு வியாதியை வளர்த்து விட்டுடுவாராம். தைத்யேந்திர ஆர்த்தி கரௌஷதம். தைத்யேந்திரர்கள் அசுரத் தலைவர்கள், ராஜாக்கள், அவர்களுக்கெல்லாம் யாரோ பெரிய ராவணன், மாலி, சுமாலி, எத்தனையோ பேர் இருந்தார்களோ இல்லையோ, அவர்களுக்கெல்லாம் ஆர்த்தி கரௌஷதம். அவர்களுக்கெல்லாம் கவலையை கொடுக்கக்கூடியவர், பயத்தை கொடுக்கக்கூடியவர். கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்று நின்ற நெடுமாலேன்னு ஆண்டாள் பாசுரம். கம்சனுடைய வயிற்றுல நெருப்பாக, பயம் என்கிற நெருப்பாக பகவான் நின்னாராம். அப்படி யாரெல்லாம் தைத்தியேந்திரர்கள், அசுர ராட்சச தலைவர்களோ, அவர்கள் எல்லாம் அழிந்து போம்படிக்கு கோபத்தோடு இருக்கிறாரோ இல்லையோ. மாசின மாலி மாலிமான் என்று அங்கு அவர் பட கனன்று முன் நின்றன்னு ஆழ்வார் பாசுரம். பகவான் அப்படியே எரிந்து கொண்டு தீப்பிழம்பு போல அசுரர்களோட சண்டை போட போனாராம். பார்த்த உடனே எல்லா அசுரர்களும் அழிந்து போனார்களாம். அதைத்தான் தைத்யேந்திர ஆர்த்தி கரௌஷதம்னு தெரிவித்தார். அடுத்தது திரிஜகதாம் சஞ்சீவன ஐகௌஷதம். 3 உலகங்களுக்கும் சஞ்சீவனம், உயிரிழந்த ஒரு பொருளை திரும்பவும் உயிர்ப்பிப்பும் மருந்துக்குத்தான் சஞ்சீவனம்னு பெயர். அப்படி பகவானுடைய திருநாமங்கள், பகவானே இருக்கிறார். நாமெல்லாம் உயிரிழந்தது போலத்தான் இருக்கும். என்ன பிரயோஜனம்? ஜீவாத்மா நான் அடிமை என்று உணராமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தால்
மரணம் அடைந்ததற்கு சமம். அசன்னேவச பவதி அசத் பிரம்மேதி வேதச்சேத் என்று உபனிஷத்து சொல்லுகிறது. பகவானை பத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு ஜீவாத்மா வாழ்ந்தால் அது வாழாததற்கு சமம். இப்படித்தானே நாம இருந்தோம். பகவான் வந்து என் நமக்கு மனசுக்குள்ளே புகுந்து ஆதரம் பெருக வைத்தார். என் புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னேன்னு ஆழ்வார் பாசுரம். அப்ப நமக்குள்ள வந்து ஆதரத்தை வளர்த்தார் அல்லவா. அதனால தான் சஞ்சீவனைக ஔஷதம், இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்கும் மருந்து. இறந்தது போல நாம் இருக்கிறோம் பகவானை பத்தி தெரிந்து கொள்ளாமல். நமக்கு பகவத் ஞானத்தை ஊட்டி உயிர்ப்பிக்கிறார் அல்லவா. அப்ப சஞ்சீவனி ஔஷதமாகவே பகவான் கண்ணன் இருக்கிறார் என்று குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். அதற்கு மேல சொல்றார், பக்த அத்தியந்த ஹிதௌஷதம். பக்தர்களுக்கு அத்தியந்த ஹிதம், மிக உயர்ந்த நன்மை எதுவோ அதை கொடுக்கக்கூடிய மருந்துன்னு சொன்னார். அது என்னது? பக்தர்கள்னு சொன்னா ஏற்கனவே பகவானிடத்துல அன்பு கொண்டவர்கள், பக்தி உடையவர்கள் என்று ஆகிவிட்டது. அதுக்கு மேல என்ன நன்மை? பகவானிடத்துல பக்தியை விட இந்த உலகத்துல ஒரு நல்லது இருக்க முடியுமான்னா இருக்கு. என்னது? பாகவதர்களிடத்துல பக்தி. அவனுடைய அடியார்களிடத்துல நமக்கு பக்தி ஏற்படணும் இல்லையோ. அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்று ஆழ்வார் பாடுகிறார். பகவான் குற்றமே அற்றவர். ஏனென்றால் தனக்கு என்னை அடியவனாக ஆக்கிக் கொள்ளவில்லை, தன் அடியவர்களுக்கு அடியவனாக ஆக்கினாரோ. அதுதான் ஹிதம், அத்தியந்த ஹிதம். ஒரு ஜீவாத்மாவுக்கு மிக உயர்ந்த நன்மை என்பது பகவானுக்கு அடியவனாக இருப்பதல்ல, பக்தனுக்கு பக்தனாக இருப்பது. அதையே கொடுக்கும் ஔஷதியாக கண்ணன் இருக்கிறார். பக்தாத்யந்த ஹிதௌஷதம் பவபய பிரத்யம்ச நைகௌஷதம். பவபயம், பவம்னா சம்சாரம், சம்சாரத்தை பத்தின பயத்தை அழிக்கக்கூடிய ஔஷதியாக இருக்கிறார். கண்ணன் நம் கையிலே பட்டு விட்டார், கண்ணனை அடைந்து விட்டோம், பெற்று விட்டோம் என்றால் சம்சாரத்தை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது. தொண்டடிப்புடியாழ்வார் தைரியமா பாடுறார். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகின்றோம் நவந்தமர் தலைகள் மீதே. பகவானுடைய திருநாமங்களை கற்றுக்கொண்டு விட்டேன் அல்லவா. இனிமே யமனே வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, அவன் தலையிலே கால வைத்து நடந்து போவேன்னு தொண்டடிப்புடியாழ்வார் பாசுரம். அப்ப பவ பயம், சம்சார பயம் ஏன் கட்டப்படுத்துறது? இந்த பிறவி முடிந்தவுடனே நான் சேர்த்து வைத்த பாபத்துக்கு அடுத்த பிறவி கண்டிப்பாக மோசமானதாகத்தான் இருக்க போகிறது என்று நமக்கு தெரியும். அதனால தான் பயப்படுறோம், மரணம் மரணம்னு பயப்படுறோம். ஆழ்வார் சொல்ற பயமே வேண்டாம், கண்ணனை பற்றி விட்டால் அடுத்த பிறவி இந்த சம்சாரத்துல கிடையாது, வைகுந்தத்தில். அப்ப மரணத்தை பார்த்து பயமே இல்லையே. யோசிச்சு பாருங்க, மரணத்துக்கு பிறகு வைகுந்தத்தில் ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடந்தன், கருடன், விஸ்வக்சேனர் எல்லாரோடு கூட கைங்கரியம் பண்ண போகிறேன் என்று உறுதி ஏற்பட்டு விட்டால் மரணத்தை பார்த்து பயப்படவே வேண்டாமே. ஆசையா காத்து கொண்டிருப்பார்களாம். கிருத்தகிருத்தியாக பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதிம் என்று தெரிவிக்கிறார்கள். யாரெல்லாம் சரணாகதி செய்தவர்களோ மரணம் எப்ப வரும், ஏன் இன்னும் வரல, நான் காத்துக்கொண்டே இருக்கிறேனே, ஏன் இன்னும் மரணம் வரவில்லை என்று எதிர்பார்த்திருப்பார்களாம். அப்ப பவம், சம்சாரத்தை பற்றின பயத்தை முழுவதுமாக பகவான் போக்கி கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர் ஸ்ரேய பிராப்தி கரௌஷதம். எல்லா விதமான நன்மைகள், ஸ்ரேயஸ்னா உயர்வு, நன்மை, எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு அடைவிக்கக்கூடிய ஔஷதியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ண திவ்ய ஔஷதம் எங்க சுவாமி இருக்கு? இந்த மருந்து கொஞ்சம் கிடைக்குமான்னு கேட்டா இங்க இல்ல, திவ்ய ஔஷதம் அது எங்கேயோ வானுகலத்துல இருக்கு. ஆனா கண்ணனாக நமக்காக இங்கு இறங்கி வந்து வாழ்ந்தது. அப்படிப்பட்ட வானுலகத்து மருந்து திவ்ய ஔஷதமான கண்ணனை பிப மனஹா, மனதே நீ ஆற பருகு, நிறுத்திக்காத, உன்னுடைய ஆசை தீரும் அளவுக்கு முழுமையாக பருகு என்று குலசேகராழ்வார் தெரிவிக்கிறார். ஆக 3 ஸ்லோகங்களாலே மணி என்றும் மந்திரம் என்றும் ஔஷதி என்றும் பகவான் கண்ணனை அனுபவித்தார். அடுத்து கடைசியா 25வது ஸ்லோகம், அதுல சொல்றார் கிருஷ்ண ஸ்மரணம். அந்த ஒண்ணுத்துக்கு எவ்வளவு பெருமை உண்டு. கண்ணனை நினைத்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். கண்ணனை நினைக்காமல் நீங்க எந்த செயலை செய்தாலும் அதில் பயனே கிடையாது என்று தெரிவிக்கிறார். ஆம்னாயாபியசனான் அரண்ய ருதிதம் வேதவிரதான் யன்வகம் மேதச்சேத பலானி பூர்த்த விதயः சர்வேஹுதம் பஸ்மனி தீர்த்தானாம் அவகாஹனானி ச கஜஸ்நானம் வினா யத்பத துவந்த்வாம்போருக சம்ஸ்மிருதீர் விஜயதே தேவஸ்ஸ நாராயணஹா என தெரிவிக்கிறார். எத்தனையோ காரியங்கள் பண்றோமோ இல்லையோ. ஆம்னாய அபியசனானி, ஆம்னாயம்னா வேதம், வேதத்தை திரும்ப திரும்ப உருச்சொல்லி நெற்று பண்ணி கத்துக்கு வைத்துக் கொள்கிறார்களோ இல்லையோ. அந்த வேதத்தை ஓதுவது என்பது அரண்ய ருதிதம், காட்டிலே அழுவதற்கு சமம் என்று தெரிவிக்கிறார். என்ன சுவாமி, வேதம் எவ்வளவு உயர்ந்தது, வேதாத்தியனம் பண்ணணும், வேதத்தை ஓத வேண்டும், தினமும் ஓத வேண்டும்னு சொல்லப்படுகிறதே, அது வீணான்னு கேட்டால் கடைசி வார்த்தையோடு சேர்த்து கொள்ள வேண்டும்.
எத்பத துவந்துவ அம்போருக சம்ஸ்மிருதீர் வினா, யாருடைய திருவடிகளை பற்றின நினைவு இல்லாத போது இது 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 ஆகிறதோ அந்த கண்ணனை வணங்குகிறேன், அந்த கண்ணன் ஜெயிக்கட்டும்னு சொல்றார். அதாவது கிருஷ்ண ஸ்மரணம் இல்லாமல் வேதத்தை நான் எவ்வளவு சொன்னாலும் அது காட்டிலே அழுவதற்கு சமமா. காட்டில் அழுதா யார் காதல விழ போறது? யாரோ ஒரு தலைவர் ராஜா இருக்காருன்னா அவர்கிட்ட போய் அழுதா ஒரு கட்டத்தை போக்கியாவது கொடுப்பார். காட்டுல போய் அழுது என்ன பிரயோஜனம்? அப்ப பகவான் கண்ணனை ஸ்மரிக்காமல் அவனுடைய திருவடிகளை நினைவில் கொள்ளாமல் ஆம்னாய அபியசனானி எத்தனை வேதத்தை சொன்னாலும் அரண்ய ருதிதம் காட்டிலே அழுததற்கு சமமாகிறது. அடுத்தது வேதவிரதான் அன்வகம் மேதச்சேத பலானி. வேத விரதானி, வேதத்துல எத்தனையோ விரதங்கள் தவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே. பட்டினி கிடப்பது, உடலை வருத்தி கொண்டு தவம் செய்வது, அக்னிக்கு நடுவில் இருந்து தபஸ் பண்றது, தண்ணீருக்குள்ள இருந்து தபஸ் பண்றது, இதெல்லாம் வேதத்துல சொல்லியிருக்கோம் இல்லையோ. இந்த வேத விரதங்கள் அனைத்துமே பகவத் ஸ்மரணம் இல்லாமல் செய்யப்பட்டால் மேதச்சேத பலானி, ஒரு பிரயோஜனம் கிடையாது. உடம்பு துன்பப்படுறதை தவிர பிரயோஜனம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். உண்மையா விரதம் என்றால் உடலை வருத்தி செய்கிறோம், ஆனா அதுக்கு மேல ஒரு புண்ணியம் கிடைக்க வேண்டும், பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். பகவத் ஸ்மரணம் இல்லாமல் எத்தனை விரதம் இருந்தாலும் அது ரொம்ப உடம்பு இழைக்கிறதுக்கு வேணா வழி பண்ணலாம், அதுவும் நல்லபடியா இழைக்காது, உடம்பு கெட்டு போறதுக்கு வழி பண்ணுமே தவிர அதனால எந்த பயனும் கிடையாது. பூர்த்த விதையா சர்வே ஹுதம் பஸ்மனி. பூர்த்தம் என்றால் நாம உலகத்துல செய்யக்கூடிய சில நற்செயல்கள், அதாவது கோயில் கட்டுவது, குளம் வெட்டுவது, இதெல்லாம் உலகத்துல செய்யலும் இல்லையோ. தெய்வத்தை குறித்து செய்யாமல் இங்கு செய்யக்கூடிய செயல்கள் இஷ்டம் பூர்த்தம்னு தெரிவிப்பார்கள். இஷ்டம்னா தெய்வத்தை குறித்து செய்யும் செயல், பூர்த்தம் என்றால் மனிதர்களின் நன்மைக்காக செய்யும் செயல்கள். அதெல்லாம் பூர்த்த விதையாக, எல்லா பூர்த்தம் சொல்லப்படுகிற கர்மங்களும் உள்ளனவே, அவை அனைத்தும் கிருஷ்ணஸ்மரணம் இல்லாமல் செய்யப்பட்டால் ஹுதம் பஸ்மனி, சாம்பலிலே கொடுக்கப்பட்ட ஆகுதியை போல் ஆகும்னு தெரிவிக்கிறார். வேதத்தில் ஒரு மரபு உண்டு, எப்பவுமே ஆகுதி கொடுக்கிறோம், நெய் எடுத்து அக்னி குண்டத்துல சேர்க்கிறோம் இல்லையோ, அக்னி ஜுவாலை எரிந்து கொண்டிருக்கும் போதுதான் ஆகுதி கொடுக்கணும். அக்னி அணைந்து போய் வெறும சாம்பல் மட்டும் இருக்கு, புகை மட்டும் வரும் பொழுது ஆகுதி கொடுக்கவே கூடாது, கொடுத்தா அது வீண். அதுதான் பஸ்மனி ஹுதம். பஸ்மன சாம்பல், சாம்பலில் ஆகுதி கொடுத்தால் ஹோமம் பண்ணால் எப்படி வீணானதோ அதை போல கிருஷ்ணஸ்மரணம் இல்லாமல் எந்த பூர்த்தம், நீ குளம் வெட்டினாலும் கோவில் கட்டினாலும் என்ன நல்லது அன்னதானம் செய்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தீர்த்தானாம் அவகாகனானிச்ச கஜஸ்நானம். நான் சுவாமி தீர்த்த யாத்திரை எல்லாம் போறேன், கங்கா, யமுனா, காவேரி, நர்மதா, துங்கபத்ரா, கோதாவரி, தாமிரபரணி, எத்தனை நதிகள் உண்டோ எல்லாத்திலையும் போய் குளிக்கிறேன், அது எனக்கு பயன் கொடுக்குமா என்றால் தீர்த்தானாம் அவகாகனானிச்ச கஜஸ்நானம். கஜஸ்நானம்னா யானை குளியல் என்று பொருள். கண்ணனுடைய ஸ்மரணம் இல்லாமல் நீ எத்தனை முறை கங்கையில் போய் முழுக்கிட்டாலும் அது கஜஸ்நானத்தை போலன்னு சொல்ற. யானை குளியல் என்றால் அதுல ரொம்ப நாளை ஒட்டிக்க நிற்காது பாருங்க. காவேரிக்கு போனோம்னா நல்லா தண்ணீர் ஓடுறதுன்னு வச்சுங்களேன், கற்பனை பண்ணிப்போம், தண்ணீர் நிறைய ஓடுறதுன்னு. யானையை பாகன் அழைத்து கொண்டு வருவார், அது காவேரிக்குள்ள இறங்கும். நன்னா தேங்காய் நாரெல்லாம் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி பளபளன்னு நன்னா கருப்பா தூய்மையா அந்த யானையை ஆக்கிடுவார். அது குளிச்சு முடிச்சு தண்ணீரை எல்லாம் எடுத்து தம் மேல பீச்சு கொண்டு ஆனந்தமா வெளியில வரும். பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கும். வெளியில வந்து கரையில ஏறின உடனே அங்க இருக்கிற குப்பை, சத்தை, மண்ணு, மட்டை எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கும். பாகனால ஒரு வார்த்தை கேட்க முடியாது, இவ்வளவு கஷ்டப்பட்டு குளிச்சு விட்டேனே, ஏன் இப்படி செய்தாய்னு சொல்ல முடியாது. அப்ப யானை குளியல் என்பது சிறிது நேரத்துக்கு தான் பயனுடையது, அப்புறம் திரும்ப அழுக்கு வந்து மூடிக்கொள்ள போகிறது. அதை போல எத்தனை தீர்த்த நதிகள், புண்ணிய நதிகளில் நீராடினாலும் கிருஷ்ணஸ்மரணம் இல்லாமல் நீராடினால் அதுல பயனே கிடையாது. இப்ப கங்கையில் குளித்தால் மோட்சம் சொல்றோம் இல்லையோ, அப்ப அதுல இருக்கிற மீனுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கிறதா என்ன? எந்த மீனும் மோட்சம் போறதா தெரியல. ஏனென்றால் கிருஷ்ணஸ்மரணம் இல்லை. நாம் கிருஷ்ணஸ்மரணத்தோடு, இது திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம், பகவானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் அனைத்து பாவங்களையும் போக்கும் என்கிற எண்ணத்தோடு நீராடினால் பாவம் போகுமே தவிர, இல்லாவிட்டால் யானை குளியலுக்கும் நாம் முழுக்கிட்டதற்கும் வேறுபாடே கிடையாது. கஜஸ்நானம். அப்புறம் வினா எத்பத துவந்துவ அம்போருக சம்ஸ்மிருதீஹி, யாருடைய திருவடி தாமரைகளின் நினைவு இல்லாத போது வேதத்தை ஓதுவது காட்டில் எழுவதற்கு சமமோ, விரதங்கள் எல்லாம் உடலை வருத்துவதோடு பயனில்லாமல் போகின்றனவோ, நாம் செய்யும் தர்ம காரியங்கள் எல்லாம் சாம்பலில் ஹோமம் செய்தது போல் வீணாகின்றனவோ, புண்ணிய நதிகள் நீராடுவதெல்லாம் யானை குளியலை போல் ஆகின்றனவோ,
அப்படிப்பட்ட கண்ணனுடைய ஸ்மரணம் இல்லாவிட்டாதான் இதெல்லாம் வீணாக போகிறது. சஹா தேவஹா நாராயணஹா விஜயதே, அந்த தேவன், இந்த எல்லா செயல்களையும் பயனுடையதாக ஆக்கக்கூடிய தேவன், பூஜிக்கப்படும் கடவுள் நாராயணன். அந்த நாராயணஹா விஜயதே, அவர் ஜெயிக்கிறார், அவர் என்றென்றும் வாழ்கிறார், நீடூழி மங்களத்தோடு இருக்க வேண்டும் என்று பகவானுக்கு மங்களாசாசனம் செய்யும்படி 25வது ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். ஆக 5 ஸ்லோகங்கள். 21வது ஸ்லோகத்தாலே பகவானுடைய குணங்களை எல்லாம் சொல்லி இவனை விட்டால் ரக்ஷகர் வேறு கிடையாது என்று தெரிவித்தார். அடுத்தது உலகத்துல ரக்ஷகம், காப்பதுன்னா மணி மந்திரம் ஔஷதம்னு 3 சொல்றாளே, பகவான் அதை போல ரக்ஷணம் பண்ணுவாரானால் மணியை போல இருக்கார்னு 22, மந்திரத்தை போல இருக்கார்னு 23, ஓஷதியை போல இருக்கார்னு 24. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த கண்ணனுடைய ஸ்மரணம் இருப்பதனால என்ன பயன்? இல்லாவிட்டால் என்ன வீண் என்றால், கிருஷ்ணஸ்மரணம் இல்லாவிட்டால் எந்த செயல்களுமே பயனை கொடுக்காது. கிருஷ்ணஸ்மரணம் இருந்தால் யஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சியதே நமஸ்தஸ்மை விஷ்ணவேன்னு சொல்றோம் இல்லையோ, பகவானுடைய ஸ்மரணம் இருந்தால் சம்சாரத்திலிருந்தே வெளிப்பட்டு விடலாம். பிராயஷ்சித்தான் அசேஷாணி தப கர்மாத்மகானிவை யானி தேஷாம் அசேஷானாம் ஸ்ரீ கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். ஒவ்வொரு கர்மத்தை முடிக்கும் போது இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். நான் பிராயச்சித்தம் எல்லாம் பண்ணிட்டேன், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், தப்புக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும். பிராயச்சித்தத்தை பண்றது கூட எனக்கு ஒரு தகுதி கிடையாது, அதற்கு தெரியவும் தெரியாது. ஒண்ணு பண்றேன், எல்லா பிராயச்சித்தத்துக்கும் பதிலாக ஸ்ரீ கிருஷ்ண அனுஸ்மரணம் பரம், உயர்ந்த பிராயச்சித்தம் கண்ணனை நினைத்துக் கொள்வது, அதை செய்து விடுகிறேன் என்று பிரார்த்தித்து கண்ணனை நினைக்கிறோம். அந்த கிருஷ்ண ஸ்மரணம் எல்லா நன்மைகளையும் ஏற்படுத்துகிறது. அது இல்லாமல் போனால் வெளிப்படையா மேலோட்டமா எத்தனை நன்மை செய்வது போல் இருந்தாலும் பயனில்லை என்று தெரிவித்தார். இப்படி அழகான ஆச்சரியமான கருத்துகள் பலவற்றை ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் தன்னுடைய முகுந்த மாலையிலே வரிசையாக கோத்து கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு 5 ஸ்லோகங்களை இன்றைக்கு அனுபவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம். இந்த வாய்ப்பை அடியேனுக்கும் நல்கியமைக்கு ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியின் திருவடிகளில் அடியனுடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்துக் கொண்டு, சுவாமியினுடைய சங்கல்பத்தாலே இந்த ஸ்தோத்திர தாராவும் தொடர்ந்து அனைவரும் பயன்படும்படி நடக்க வேண்டும் என்று சுவாமி ராமானுஜர் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்வனஹ காந்திமத்யாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.